எல்லாருக்கும் சமயக் தர்ஷனம்ப்பா. பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மகாவீர சுவாமி இது ஸ்தோத்திரத்துல தீர்த்தங்கருக்கு என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்குன்ட்டு அதுல கேவல ஞான அதிசயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு அதிசயமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு அதுக்கு பின்னாடி வெறும் சும்மா நம்ம அதிசயம் அதிசயம்னு பேட் பண்ணிட்டு போறோம். பட் ஆனா உண்மையிலேயே பார்க்க போனோம்னு சொன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் அந்த அளவுக்கு விஞ்ஞானம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப பூமியில இருந்து கூட அவர் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளோ உயரத்துல ஆகாச கமன் தான் அவர் பண்றாங்க, இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சரீரம் அந்த அளவுக்கு அவரது அவ்வளவு லேசா அவருக்கு அந்த பரமாவதி சரீரம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்பவுமே லைட் ஆயிடுது. சுமையா இல்லாம ரொம்ப லேசா ஆயிடுது. அதனாலதான் அவருக்கு பண்ண முடியுது. என்ன பண்ண முடியுது? ஆகாசத்துல கமன் பண்ண முடியுது. சோ அந்த ஆகாசம் அப்படிங்கிறது கூட எதுன்னு சொன்னா நாம இப்ப விவகாரத்துல என்ன சொல்றோமோ ஆகாசம் அப்படிங்கறத எதை மேல நம்ம பார்த்துட்டு சொல்றோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஆகாசம் அப்படிங்கறதான். அதுவும் எப்படி போறாரு அவரு? நம்ம எப்படி பூமியில கால் வச்சு நடந்து போறோமோ அதே மாதிரிதான் ஒரு கால் மாத்தி ஒரு கால் அந்த மாதிரி வச்சுதான் அவர் கமன் பண்றாரு அப்படிங்கறத நேத்தி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நகம் கேசம் அந்த விருத்தியும் அதுல அவருக்கு அந்த இது காரணமா அவருக்கு ஏற்படுறது இல்ல அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் நம்ம. ஏன்னா அதுக்கு நகம் கேச உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான என்ன அந்த கிரியை நடக்கணுமோ அந்த கிரியையில அங்க எல்லாமே உங்களுக்கு அந்த சரீரத்துல அந்த கிரியையெல்லாம் இப்ப எல்லாம் பந்த் ஆயாச்சு. எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு இந்திரிய கிரியை எதுவுமே அங்க நடக்கல அப்படிங்கறதான் பரம அவதாரிக சரீரத்துல. ஏன்னு சொன்னா உங்களுக்கு அதெல்லாம் அந்த தாத்துவா மாறி சாப்பிட்டாங்கன்னா தான் தாத்துவா மாறும். அது தாத்துவா மாறினாதான் அந்தந்த இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிற பொழுது அதெல்லாம் இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற பொழுது பரம அவதாரிக சரீரத்துல ஏன்னா உணவும் கிடையாது, அதுக்கப்புறம் அது தாத்துவா மாறுறதுங்கிறதுலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பொழுது சரீரத்துல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸ் சாதாரண அவதாரிக சரீரத்துல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த மாற்றம் அடையக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கறதுனால அவரது நகக்கேசம் அதுவுமே அவருக்கு விருத்தி ஆகிறது இல்லை அப்படிங்கறதான். சோ அந்த சரீரம் எப்படி இருக்கு? நமக்கு ஸ்படிகமணி மாதிரி அப்படி ஒரு இதுவா அது அவ்வளவு கிளியரா நிர்மலமா அது இருக்கு அப்படிங்கறதான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படி சொன்னா அதுக்கப்புறம் தான் அதுவும் சொன்னோம். அது நம்ம மாமிசன்ஸோட எல்லாம் எதனால நம்ம உடம்புல அந்த சரீரத்துல இதெல்லாம் மாமிசம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது தசையாகட்டும் உள்ள இருக்கு அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அது எல்லாமே உங்களுக்கு நிகோத ஜீவனுடைய பிண்டமா இருக்கிறதுனால தான் அது ஆக்சுவலா மாமிசங்கிறது நிகோத ஜீவனுடைய பிண்டம். சோ அதுல பாத்தீங்கன்னா அனந்தானத்து நிகோத ஜீவன்கள் பறக்குது இறக்குது தொடர்ந்து அது நடந்துட்டே இருக்குது ஆக்சுவலா சாதாரணமான ஔதாரிக சரீரத்துல. ஆனா பரம அவதாரிக சரீரமா ஆகிறதுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கேவல ஞானம் அடைஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அதாவது அந்த சரீரத்துல ஔதாரிக சரீரத்துல பரம அவதாரிக சரீரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நிகோதிய ஜீவனுடைய உற்பத்தி அதெல்லாம் என்ன ஆயிடுது? பந்த் ஆயிடுது, நின்று போயிடுது, அது நடக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சரீரம் நிர்மலமானதா ஆயிடுது அப்படிங்கறதான். அது அதே மாதிரி அந்த சப்த தாத்துவா பரிணமிக்கிறது அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு அங்குமே சரீர நடவடிக்கை எதுவுமே அங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற அந்த அளவுக்கு அது நிர்மலமா ஆயிடுது அப்படிங்க. அதனால அந்த மாதிரி நம்ம சொல்றோம் சும்மா பரம அவதாரிக சரீரம் பரம அவதாரிக சரீரம்னு சொல்றமே தவிர பட் அதனுடைய குவாலிட்டி என்ன இருக்கு, அதனுடைய இது எப்படி இருக்கு, அந்த சிறப்பு எப்படி இருக்கு? சாதாரண அவதாரி பார்த்தோம்னு சொன்னா அவர் சரீரத்தோட தான் இருக்காரு. அவர் அரகந்த பரமேஸ்வரி சரீரத்தோட தான் இருக்காரு. இருந்தாலுமே அந்த பரம அவதாரிக சரீரம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான பண்போட அந்த சரீரம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிற. சாதாரண சரீரத்துல இருக்கிற விசேஷங்கள் அதுல கிடையாது. அதுல பரம அவதாரிக சரீரத்துல இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அவருக்கு அப்படிங்கறதான். சோ அந்த மாதிரி நிகோதிய ஜீவங்கள் உற்பத்தி ஆகுறது கிடையாது. அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கிறதோ அந்த மாதிரி இதுவோ நம்ம சாதாரணமா இருக்கிற உடம்புல அவதாரிக சரீரத்துல இருக்கிற அந்த ஸ்மெல் அந்த மாதிரி எல்லாம் கூட எதுவுமே அதுல இருக்கிறது கிடையாது அப்படிங்கறதான். சோ இது எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அந்த நிகோதிய ஜீவன்களே உற்பத்தி ஆகாத அளவுக்கு அந்த சரீரத்துல அந்த சிறப்பு எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க தியானம் யோகம் பண்ணி 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 அந்த உயிர்கள் உற்பத்தி ஆகாத அளவுக்கு அந்த பரமாவதார சரீரத்தை அடையிறதுக்கு எந்த இடத்துல பண்றாங்க அந்த முயற்சி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்க அது மாதிரி மாறுதுன்னு பார்த்தா நிர்மல சரீரமும் ஆகுது. எப்ப உங்களுக்கு இந்த மாதிரி சாதாரணமா இருக்கிற சரீரத்தினுடைய அந்த செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு நிறுத்தப்படுது, மொத்தமா உங்களுக்கு இதுவாகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா
அந்த நிகோதய ஜீவன்களுடைய உற்பத்தி எல்லாம் எப்ப வந்து தடுக்கப்படுது, ஏற்படாம பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 12வது குணஸ்தானம் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா உங்களுக்கு 13வது குணஸ்தானம் அடையும் பொழுது அப்ப அந்த பிரக்கிரியை அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் நிகோதய ஜீவன்கள்லாம் அங்க வந்து உண்டாகாம இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் அங்கிருந்து அவங்களுக்கு ஆகுது. ஸோ அங்க தியானம் பண்ணி பண்ணி அந்த சரீரம் அந்த அளவுக்கு தூய்மை நிலை அடையுது, அந்த அளவுக்கு உத்கிருஷ்டமான நிர்மல தன்மையை அது வந்து அடையுது அப்படிங்கிறதாம். அவ்வளவு அவ்வளவு சுத்தமானதா நிர்மலமானதா அது ஆகும்போது உங்களுக்கு அது பரம அவதாரிக சரீரமா கேவல ஞானம் அடைஞ்ச உடனே அது பரம அவதாரிக சரீரமா அது வந்து ஆயிடுது அப்படிங்கறதா. ஸோ அதனால வந்து பரம அவதாரிக சரணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அங்க வந்து அந்த சுதா முதல வேதனையோ அதெல்லாம் வந்து எதுவுமே அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. சாதாரணமாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோகம் தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பசி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேதனையோ அதெல்லாம் இருக்கிறது கிடையாது. அது யார் யோகமும் தியானமும் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பசி மேலான வேதனை எல்லாம் ஏற்படுறது அதை ஜெயிக்கிறவங்களா இருக்காங்க தியானமும் யோகமும் செய்யும் போது. ஸோ யாரெல்லாம் நிறைய தியானம் யோகம் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த திறன்லாம் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது. நம்ம பொதுவா என்ன சொல்றோம், தியானம் பண்ணா கர்ம நிர்ஜரை ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தான் நம்ம பேசுறோம். ஸோ அதை தாண்டியும் அங்க தியானத்தினால வந்து இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சரீரத்துல கூட உங்களுக்கு வந்து அந்த தியானம் காரணமா நிறைய வந்து அது இது ஏற்படுது, பிரபாவம் ஏற்படுது. அது காரணமா அதுல நிறைய மாற்றங்கள் வந்து வர முடியும் அப்படிங்கிறது. அதனுடைய தியானம் பண்றது மூலியமா சாதாரணமான ஔதாரிக சரீரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய விளைவுகளை நம்மளால வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதாம். ஏன்னா வெறும் கர்ம நிர்ஜரை மட்டுமே அங்க வந்து விஷயம் இல்லை அப்படிங்கறதுதான். சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவை சேர்ந்த ஒரு ஆஹ் சயின்டிஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்றே அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அவர் பேர் கல்யாணம் கங்குவால். அவர் வந்து ஆக்சுவலி வந்து இப்போ அது நடக்குது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அதுல வந்து நிறைய வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாரு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மருந்தில்லா மருத்துவம். ஸோ உங்களுக்கு வந்து மாத்திரை மருந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம நோய் தீர்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த யோகமும் தியானமும் மூலியமாவே அந்த இதை மாத்துறதுக்கான இது வந்து அங்க வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெறும் வாழ்க்கை முறையிலேயே அத உணவு முறையில மாற்றம், அதுக்கப்புறம் தியானம் யோகம் மூலியமாவே நோயை தீர்க்கறதுக்கான வழிமுறை எல்லாம் பண்றாங்க. அதுக்கான ரிசர்ச் நடக்குது, அதுல இதுவும் பண்றாங்க அப்படிங்கறது சொல்றாரு. அதனால வந்து இது மாதிரி பண்ணும்போது இந்த தியான யோகம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பிரபாவம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில உடம்புல வெளியில மட்டும் அதனுடைய பாதிப்பு இல்லாம உள்ள கூட அந்தரங்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அவயங்கள்ல கூட சரீரத்தோட அந்த அவயங்களோட வந்து பாத்தீங்கன்னா உள் அவயங்களுக்கு கூட அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்ற அந்த தியானமும் யோகமும் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மூலியமா வந்து தோணுது அப்ப வந்து நோய் இல்லாத ஒரு நிலைமைய அந்த சரீரத்துக்கு அந்த சரீரத்தை சம்பந்தப்பட்டவங்க அடைய முடியும் அப்படிங்கறதாம். சோ இந்த தியானம் மூலியமா என்னென்ன பண்ணலாம், கிட்னி பண்றதுக்காகட்டும், இல்ல வந்து இது மூலியமா இருதய சம்பந்தம் ஆகட்டும், இல்ல பிபி ஆகட்டும், இல்ல டிப்ரெஷன் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதுக்கெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தியானம் மூலியமா உங்களால வந்து சரி பண்ணிக்க பெர்மனண்டா உங்களால வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கோ இல்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்க்கோ பாத்தீங்கன்னு சொன்னா பெர்மனண்டா மெடிசன் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஆனா நீங்க வந்து தியானமும் யோகமும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை வந்து நிரோகியா வச்சுக்க முடியும். ரோகம் இல்லாம உங்க உடம்ப ரோகம் இல்லாம வச்சுக்க முடியும், நோய் இல்லாத நிலைமையை நீங்க வச்சுக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ இது எல்லாமே வந்து நம்ம சும்மா சொல்றது இல்லை, இதெல்லாம் வந்து டெஸ்டடா இருக்கு, நிறைய ப்ரூஃப் பண்றாங்க. இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற பேர்ல நிறைய இடத்துல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது ஜெயினும் நமக்கு சொல்ல விஷயத்த நாம வந்து அது சரியா எடுத்துக்காம அதை தலைமுறைக்கு கன்வே பண்ணாம அடுத்ததெல்லாம் பண்ணாம நம்ம வந்து அதை வந்து செய்யாமே விட்டதுனால இன்னைக்கு வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயின்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து நோய் வருதுங்கிறது சாதாரணமா அவ்வளவா நோய் ரொம்ப நோய்க்கு பாதிப்படைறவங்க நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க ரொட்டீனா அவங்களோட லைஃப் ஸ்டைலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விரதம் உபவாசம் மெடிடேஷன் இதெல்லாம் வந்து கச்சிதமா இருந்தது அவங்களுக்குலாம். ஸோ அதனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அவங்களுக்குள்ள இருந்தது, நோய் இல்லாத நிலையில அவங்க இருந்தாங்க அவங்கலாம். ஆனா இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப அதிகமா ஜெயின்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய் வர்றதுக்கு
காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மாரி தான். நமக்கு வந்து இந்த இந்த பழக்கம்லாம் விட்டு போச்சு. சரீர சுத்திக்காக அந்த உணவு சுத்தமான ஆகாரமாகட்டும், இல்ல சுத்தம் அந்த இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த சரீர சுத்தியும் கெட்டு போகாம இருந்தது. அதுக்கப்புறம் மனசு சரியா வச்சுக்கிறதுக்கு தியானமும், யோகமும் உங்களுக்கு கை குடுத்தது. அந்த மாரிலாம் இருந்தது. இன்னைக்கு வந்து எதுவுமே இல்ல அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு வந்து எல்லாமே நம்ம ஜெயினத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலயும் நெறைய பேரு நோய்க்கு பாதிப்பானவங்க நெறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, இந்த தியானமும், யோகமுங்கிறது வந்து வெறும் கர்ம நிர்ஜரைக்கு மட்டும் காரணம் இல்ல. உங்களுக்கு சரீர சுத்திக்குமே இது வந்து உதவியா இருக்குங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அகத்துல, உள்ள அவயங்களுக்கும் வந்து தூய்மைப்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கு. உங்களுக்கு மனச இதுவா வச்சுக்கிறதுக்குமே இது வந்து உதவியா இருக்கு அப்படிங்கிறது தான். அதனால இத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்கும்போது நம்ம நம்மளுமே வந்து அந்த தியானம், யோகம்லாம் பயிற்சி பண்றது. அதனால தான் இப்ப அருகம் யோகம்லாம் இப்ப ரொம்ப ரொம்ப இது குடுக்குறோம் அப்டின்லாம் சொன்னாரு மகராஜ். ஸோ அது மூலியமா பண்ணிக்க முடியும் அப்டின்னு சொல்றாரு. ஸோ அதனால கேவல ஞானம் அடையறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த நிரோகி காயம், அந்த ரோகம் இல்லாத, அந்த அந்த ஜீவன் இல்லாத அந்த பரம அவதாரிக வர்றதுக்கு எது காரணமா இருக்குன்னு பார்த்தோம்னா, தியானம் தான் உங்களுக்கு வந்து காரணமா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த 12வது அந்த குணஸ்தானத்துல வரும்பொழுது தான், அந்த ஜீவ உற்பத்திலாம் அங்க தடுக்கப்படுது. நிகோதிய ஜீவன்கள் உற்பத்தி ஆவதெல்லாம் அங்க தான் தடுக்கப்படுது. அதுக்கப்புறமா வந்து அதுல கம்ப்ளீட்டா 13வது குணஸ்தானம் வரும்போது, அப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து நின்னு போயிடுது அப்படிங்கிறது தான். ஸோ, அப்ப அந்த மாரி தியானம் செய்யும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, ஆத்ம சாந்தி கிடைக்க முடியும். உடம்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான பாசிட்டிவா உங்களுக்கு வந்து அதுக்கான எஃபெக்ட்டும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனால தியானத்தோடது இப்ப வந்து பகவான் வந்து கேவல ஞானம் அடையறதுன்னா, அவர் வந்து சுக்ல தியானம் பண்ணி அந்த கேவல ஞானத்த அடையறார். ஸோ தியானம் யார் யார் எந்தெந்த தியானம் பண்றாங்களோ, அதனுடைய தரத்துக்கு தகுந்தா மாதிரி உங்களுக்கு அதனுடைய விளைவுகளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருக்க முடியும். ஸோ சுக்ல தியானம் பண்ணாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அந்த 12வது குணஸ்தானம் போகும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த சுக்ல தியானம் பண்ணி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டம் போகும்போது, அங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சரீரமே உங்களுக்கு ஔதாரிக சரீரனுடைய நிலைமையே வந்து மாறி பரம அவதாரிக சரீரமா மாறிடுது. அந்த அளவுக்கு அது வந்து பலமுள்ளதா, அந்த அளவுக்கு இதுவா ஆயிடுதாங்க. அதே தர்ம தியானம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து சரீரம் வந்து சுத்தி அடையறத பார்க்க முடியும். மனசுல வந்து உங்களுக்கு வந்து சாந்தி இருக்க முடியும், அமைதி இருக்க முடியும். அதெல்லாம் வந்து நம்மளால பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனால யார் யார் எந்த அளவுக்கு தியானம் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு அதனுடைய விளைவுகளும், அதனுடைய தரத்துக்கு ஏத்தா மாதிரி பயனும் கிடைக்க முடியும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாமே உங்களுக்கு வந்து ஜைன சித்தாந்தத்துல நிரூபிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் அதுல இருக்கு. அத சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் இதுவா விட்டாச்சு எல்லாமே. பண்ணாமயே விட்டாச்சு அப்படிங்கிறதுனால, இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ம நம்மளுமே வந்து இப்போ மத்தவங்கள மாதிரி தான் நோய்க்கு ஆள்பட்டவங்களா நம்மளால என்ன சொல்றது பேலன்ஸ்டான லைஃபோ, இல்ல இதுவோ எதுவுமே இல்ல அப்படிங்கிறபோது, நம்மளுமே வந்து ஒரு சாதாரண இது மாரி தான் நெறைய பாதிப்புக்குள்ளாயிருக்கோம் அப்படிங்கிறது. அதனால வந்து இந்த மாரி நெறைய பண்ணும்போது அவங்களுக்கு 2 விஷயம் ஒண்ணு அமைதியா இருக்கிறது ஒண்ணு. என்ன சொல்றது? ரொம்ப இதுக்கு வந்து இந்த மாரி தியானம் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அவங்களால வந்து அ டென்ஷன் இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்க முடியும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு டயர்ட்னஸோ, இல்ல உங்களுக்கு வந்து சோர்வோ அதெல்லாம் அதான் டயர்ட்னஸ், சோர்வு, பலம் இல்லாத நம்ம வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உணர்வுலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுறது இல்ல அப்படிங்கிறதுதான். ஸோ ரொம்ப யோகிலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப நீண்ட காலம்லாம் அவங்க தியானம்லாம் பண்றாங்க. நம்ம ஆதிநாத சுவாமி கிட்ட பார்த்தோம் 6 மாசத்துக்கு அவரு அ தியானம் பண்ணாருன்னு பார்த்தோம். பாகுபலி சுவாமிலாம் 1 வருஷத்துக்குலாம் பண்ணாருன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாரிலாம் பண்ணும்பொழுது, அந்த நீண்ட காலத்துக்கு அவங்க அந்த தியானம் பண்ணும்பொழுது, அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா, பசிய கூட அவங்களால வந்து ஜெயிக்க முடியுது அப்படிங்கிறது. அதனால பசிய ஜெயிக்க முடியுது. அப்போ உங்களுக்கு அந்த சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு உங்களால தள்ளி போட முடியுது அப்படிங்கிறது தான். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த தியா தியானம் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இது வந்து மனசையுமே வந்து மானசீக சக்தியும் குடுக்குது. உடம்புக்கும் சக்திய குடுக்குது. பசிய ஜெயிக்கிறதுக்கான இதுவும் குடுக்குது உங்களுக்கு. உங்களுக்கான ரொம்ப நீண்ட நாட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? டென்ஷன் இல்லாம மனசுல சாந்தியா இருக்கிறதுக்குமே இந்த தியானமும் எ தர்ம தியானமாகட்டும், இல்ல சுக்ல தியானமாகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து உதவியா இருக்கு அப்படிங்கிறத. நாம ஆனா அத சீரியஸா நாம வந்து எத நம்ம பெரும்பாலும் என்ன பண்றாங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பூஜை, உபவாசம், விரதம் இதுலயே தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா,
இதுல உடம்ப வந்து எந்த அளவுக்கு ஸ்திரமா வச்சுக்க முடியுங்கிறத விட நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து உடம்போட ஸ்திரத்தன்மையை நம்மளால அதிகமாக்கிக்க முடியும். இது பண்றதுனால மட்டுமே உங்களுக்கு வந்து ஸ்திரத்தன்மை உங்களுக்கு அதிகமாக்கிக்கிறதோ இல்ல உடம்பு சுத்தியோ உங்களுக்கு வந்து ஆக முடியாது அப்படிங்கறதுதான். எது பண்றதுனால பூஜை உபவாசம் இதெல்லாம் எப்பாவது உபவாசம் நடுநடுல விரதம் அதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மையோ உடம்பு சரீர சுத்தியோ உங்களுக்கு வந்து பண்ணிக்க முடியாது. ஆக்சுவலா வந்து பூஜை உபவாசம் எல்லாம் வந்து தப்புங்கிற சென்ஸ் இல்ல. பட் தியானத்தோட நீங்க கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூஜை உபவாசம் இதெல்லாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்க முடியாது உங்களால நிறைய உடம்புல ஒரு ஸ்திரத்தன்மை ஆகட்டும் இல்ல சரீர சுத்தியோ ஆகட்டும் அதெல்லாம் வந்து பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைச்சலாதான் உங்களுக்கு வந்து இருக்க முடியும். ஏன்னு சொன்னா நீங்க தியானம்னு சொன்னா கொஞ்ச நாளையாவது நீங்க சாந்தமா உட்காரணும். நீங்க அப்பதான் உங்களால வந்து தியானம் பண்ண முடியும். சோ பூஜையிலாலும் உபவாசம் அதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் நீங்க வந்து சாந்தமா உட்கார்ந்து எதுவுமே பண்றது இல்ல. சொல்றோம்னா கூட உபவாசத்தும் போது இந்த மாதிரிலாம் பண்றோம் படிக்கிறோம் அந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா கூட ஒரு குறிப்பிட்ட இதுல அமர்ந்து ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து நம்ம வந்து தியானம் எல்லாம் பண்றது அதுல கிடைக்கிற அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வேற விதமா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க ஒரு இடத்துல கொஞ்ச நாள் அமைதியா உட்கார பழகிக்கணும். உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு வந்து தியானம் வந்து செய்யறதுக்கு பழக்கம் வரும். சோ தியானம் செய்யும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சரீர சுத்தி ஆகுது நாடி சுத்தி ஆகுது அப்படிங்கறதுதான். சோ இதுல வந்து ஒரு ஆசனம் போட்டுட்டு உட்கார்றோம் அமைதியா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். தியானத்துல வந்து நீங்க பெருசா திங்க் பண்றதோ இல்ல இது பண்றதோ எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு டைம் முடியுதோ முதல்ல ஒரு அமைதியா இடத்துல உட்கார கத்துக்கோங்க. அமைதியா உட்காந்து எது சௌகரியமான பொசிஷன்ல அதுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய சுவாசத்தை நீங்க வந்து கவனம் செலுத்துங்க. நீங்க நீங்க அதுக்கோசரம் நீங்க மூச்சு இழுத்து விடுறது வெளில விடுறது அதெல்லாம் எதுவுமே செய்யணும். நார்மலா உங்க சுவாசம் வந்து எப்படி போயிட்டு இருக்கோ அந்த சுவாசத்தை மட்டும் ஜஸ்ட் நீங்க வந்து பாருங்க வாட்ச் பண்ணுங்க. சோ அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு நீங்க அந்த சுவாசத்தை வாட்ச் பண்ண உங்களுடைய கவனம் வந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு எங்க இருக்கும் உங்க சுவாசத்து மேல மட்டும் இருக்கும். மேல போறது கீழே வர்றது மட்டும் பாக்குற வெளில போறது உள்ள வர்றது மட்டும் நீங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. சோ அந்த மாதிரி அந்த இது வந்து நீங்க வந்து கவனமா நீங்க அதை வந்து பார்க்கும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த சுவாசித்தல் மூலியமா உங்களுக்கு வந்து அந்த சுவாசத்தை பார்க்கறது மூலியமா உங்களுடைய அதுல முழுக்க முழுக்க உங்களுக்கு அந்த கவனம் செலுத்தும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த சுவாசம் மூலியமாவே உங்களுக்கு வந்து ஸ்திரத்தன்மையும் நாடி சுத்தியும் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து என்ன மகாராஜன் சொல்ற நான் சொல்றது இல்ல தியானத்துல யோகத்துல எல்லாத்துலயுமே அதை பத்தின விவரங்கள் இருக்கு. அது வந்து சொல்லப்பட்ட விஷயம் அது அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால வந்து குறைஞ்சபட்சம் கொஞ்ச நாளையாவது அந்த மாதிரி தியானம் பண்றதுக்கு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் தியானம் பத்தி பேசினாவே வந்து எல்லாரும் என்ன சொல்றீங்க மகாராஜ் அதெல்லாம் வந்து அப்படிலாம் உட்காருறதெல்லாம் கஷ்டம். ஏதாவது விதானம் இருந்தா சொல்லுங்க நாங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாம் சொல்றீங்க. பட் ஆனா விதானம் செய்யறது தப்புன்னு சொல்ல. பட் ஆனா தியானம் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தியானத்தினாலும் சரி யோகத்தினாலும் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு என்னவாகும் அப்படின்னு சொன்னா உடம்புல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெவினஸ் இருக்காது. உங்களுக்கு உடம்புல உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் ஒரு லேசா தன்மை இருக்கும். உங்களுக்கு தியானம் எல்லாம் பண்ணி பழக ஆரம்பிச்சுன்னு சொன்னா அந்த உடம்பு தியானத்துக்கு பழகிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு லேசான தன்மை உங்களுக்கு இருக்க முடியும் உங்களுக்கு. சோ வேகமா வேலை செய்யறதாகட்டும் உங்களுக்கு வந்து ஒரு அசமஞ்ச தன்மையோ இல்ல ஒரு சோர்வோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த லேசான அந்த இது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களால எளிதா உங்களுடைய வேலையும் செய்ய முடியும். இப்ப என்ன இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து ஹெவியா ஃபீல் பண்றீங்க. இன்னொன்னு வந்து உடம்பு எடை கூடுது. அது காரணமா என்ன ஆகுது உங்களுக்கு இப்பெல்லாம் உங்களுக்கு பூஜை பண்ணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நல்லா உட்கார்ந்து பூஜை பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு சேர் போட்டுட்டு ஒரு பக்கமா உட்காந்துட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு பூஜை பண்றீங்க நீங்க. சோ இதுக்கெல்லாம் எது காரணம் அப்படின்னு சொன்னா நாம அந்த உணவுலயும் சரி இல்ல இந்த மாதிரி இந்த பிராக்டிஸ்லயும் வந்து நம்ம வந்து இதை வந்து சரியா பயிற்சி பண்ணாதனால தான் இது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த உடம்பு வந்து ஹெவினஸா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து உட்கார்ந்து எழுந்துக்கிறதாகட்டும் இல்ல மத்ததெல்லாம் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லாருமே என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 40 வயசு ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டயட்ல எல்லாம் வந்து நிறைய
கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார். ஸோ 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து நெறைய ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்க, வெளில போறீங்க, இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிறபோது, அப்போ வந்து நீங்க வந்து ரபடி சாப்பிடுறீங்க, ஹல்வா சாப்பிடுறீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்வீட்ல வந்து ரொம்ப ஹெவியான ஐட்டம்லாம் நீங்க வந்து சாப்பிட்டீங்கனால, அப்போ உங்களுக்கு ஜீரணமாச்சு. இப்போ வயசாக வயசாக என்ன ஆகுது உங்களுக்கு? வேலைத்திறன் குறைஞ்சு போது. நீங்க வேலை செய்றதும் குறைஞ்சு போகுது. ஆனா சாப்பாட்ல வந்து என்ன பண்றீங்க? அதே தான் ஹல்வாவையும் சாப்பிடுறீங்க. அதே தான் சாப்பிடும்போது, அப்ப அந்த உணவு என்ன ஆகுது உங்களுக்கு? அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு போஷாக்க குடுக்கறதுக்கு பதிலா, நீங்க அந்த ரப்டிங்கிறதாகட்டும், ஹல்வாங்கிறதோட நீங்க அது போஷாக்க குடுக்குது, அதனால சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா கூட, அத வந்து நீங்க சாப்பிடும்போது ஒரு வயசானதுக்கு அப்புறம், அங்க செரிமான பிரச்சனைலாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன ஆகுது உங்களுக்கு? உங்களுக்கு உடம்புக்கு அது வலிமைய குடுக்கறதுக்கு பதிலா, உங்களுக்கு வெயிட் கெயின் பண்றதுக்கும், உங்களுடைய ஒபிசிட்டி அதிகமாக்குறது தான் அதுக்கு காரணமா இருக்கே தவிர, உங்களுக்கு அது வேற எதுக்குமே அது வந்து காரணமா இருக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான். அப்ப வந்து உடம்புல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு செயல்பாடு பண்ற திறன் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து என்ன சாதனை பண்ண முடியும்? மோட்ச பாதைக்கு போய் தர்மத்துல நீங்க என்ன சாதனை பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப அந்த மாரி வயசாக வயசாக அந்த தசைகள்லாம் இறுகுறதாகட்டும், கால் மடக்க முடியறதில்ல, கை மடக்க முடியறதில்ல, அந்த பிரச்சனைலாம் வரும்பொழுது உங்களால வந்து த தர்ம சாதனையில உங்களால ஈடுபட முடியாது அப்படிங்கிறது தான். அதனால வந்து கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாமே தியானம் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்றதாகட்டும், இல்ல நீங்க உணவுல வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதாகட்டும், அதெல்லாமும் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ வெறும் பூஜை, வெறும் அந்த மாதிரி மட்டும் இல்லாம, தியானத்துக்கும் வந்து நீங்க என்ன பண்ணணும், நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதே மாரி அது மூட்டு வலிக்கெல்லாம ஒரு ரீசன் சொல்றாரு. உங்களுக்கு ஏன் வந்து அந்த இடுப்பு வலி வர்றதுக்காகட்டும், எப்படி அது உங்களுக்கு வந்து ஒபிசிட்டி காரணமா, எடை போடுறதுக்கு காரணமா, சாப்பாடுல வந்து சரியான பழக்கம் இல்லாததுனால, இது பண்ணும்போது அந்த இடுப்பு எலும்பு கிட்ட வரும்போது, அது வந்து மொத்தம் உங்களுடைய உடம்பு வெயிட் தான். நீங்க 40 வயசுக்கு மேல உடம்பு உணவ குறைக்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உடம்பு வெயிட் போட என்ன ஆகுது? அந்த வெயிட்ட யார் வந்து பேர் பண்ண வேண்டிய இதுவா இருக்கு? அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடுப்பு எலும்பு கிட்ட இருக்கிற அந்த ஜாயிண்ட் அந்த இடுப்பு குருத்தெலும்பு தான் உங்களுக்கு வந்து அந்த வெயிட்ட பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதே மாரி நிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு முட்டியில இருக்க இதுதான் வந்து அந்த ஜாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து அந்த வெயிட்ட பேர் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உங்க தசையெல்லாம் வந்து நான் வேலை குறைய தசையில இயக்கம் குறைய அதெல்லாம் இறுக்கமாயிடுங்கிற போது, உங்களுக்கு நிக்கும்போது அந்த சாதாரணமா இருக்கும்போதும் அத வெயிட் அதுக்கு பேர் பண்றதுக்கு அதுக்கு என்ன ஆயிடுது? ரொம்பவுமே உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடுது. அதனால தான் உங்களுக்கு வலி இல்லாம ஏற்படுது அப்படிங்கிற பொழுது, நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து இப்போ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கூட சிலதெல்லாம் வந்து உங்கள உணவு பழக்கத்த மாத்தி, தியானம் பண்ணும்போது இதுலருந்து சில பெனிஃபிட்ட நீங்க வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது தான். அதனால இந்த எலும்புல வந்து இந்த மாதிரி அது இருக்கு. அதுக்கு அந்த உள்ள இருக்க அந்த இது திரவம் வந்து அப்படி உராய்வ தடுக்கிறதுக்கு இருக்கிறது. அதெல்லாமும் உங்களுக்கு வயசாக வயசாக வத்தி போகும்போது, நீங்க வெயிட்டும் அதிகமா ஏத்தும்போது, அப்ப அந்த 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 இதுல வந்து ஜாஸ்தி அதுக்கு பேர் பண்ண முடியாம, அப்பதான் உங்களுக்கு அந்த மூட்டு வலிலாம் வருது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு தான் வந்து இப்ப இன்னைக்கு அதுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கு. அது பேர்லாமும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு வந்து ஆர்த்தோடிஸ்லாம் சொல்றாங்க. அந்த அந்த உடம்புல வர பாதிப்புக்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஆப்ரேஷன் அது இதெல்லாம் வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, நீங்க வந்து இதெல்லாம் வயசு ஆக உங்களுக்குள்ள வந்து என்ன மாதிரி இருக்கணும்? டயட்ல கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ டயட் கண்ட்ரோலோட கூடவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தியானமும் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால வந்து தர்ம சாதனை பண்றதுக்கு உங்க உடம்புல வந்து ஸ்திரத்தன்மையும் இருக்கும். உங்களால சாதனையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். இல்லன்னு சொன்னா இப்போ பூஜையும் உங்களுக்கு உட்கார்ந்து ரொம்ப நாள் செய்ய முடிய மாட்டேங்குது. யாராவது ஒரு இடத்துல உட்காருங்க, ஒரு அமைதியா ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னா, சாந்தமா உங்களால வந்து உட்கார முடிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஸோ தியானம் பண்ண உட்கார சொன்னாலும் உங்களுக்கும் அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போயிடுது உங்களுக்கு. ஸோ தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உடம்பு வந்து லேசா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு. ஸோ அப்பதான் உங்களால வந்து சரீரத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. அமைதியா உட்கார வைக்க முடிஞ்சுது அப்படின்னா தான் உங்களால வந்து உங்க மனசுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? ஆக்குலம் இல்லாம உங்களுக்கு நெறைய இதெல்லாம் விகல்பம்லாம் வராம வரணும்னு சொன்னா, உடம்பும் லேசா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா, அம் உடம்பு லேசா இல்லன்னு வச்சுக்கோங்க. உடம்பே வந்து பாரமா இருக்க மாரி, இதுல ஹெவியா இருக்கவங்களா இருந்தாங்கன்னா, ரொம்ப இதுவா இருந்தாங்கன்னு சொன்னா, நீங்க உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா, தியானம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. உட்கார்ந்தோனே என்ன ஆகும்? உடனே தூக்கம் வந்துரும். தியானமே அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து சரீரம் வந்து எப்படி இருக்கணும்?
லைட்டா இருக்கணும். அப்ப எப்படி லைட்டா இருக்க முடியும்? நீங்க டயட் கண்ட்ரோலும் இருந்து உங்க இதுவும் நல்லா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, ஸ்திரமா வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால உங்கள லைட்டா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதா. அப்போ வந்து உங்களால வந்து தியானமும் பண்ண முடியும் அப்படிங்கிறதா. நீங்க ஜைனத்திலேயே இத பத்தி நீங்க கத்துக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து வெளியில போய் வேற என்ன கத்துக்க முடியும் உங்களால? ஜெய க இங்க கத்துக்க முடியலன்னா உங்களால வேற எங்கேயும் போய் கத்துக்கவே முடியாது இத பத்தியெல்லாம் அப்படிங்கிறது. அதனால வந்து இப்போ வந்து நீங்க இனிமேல்ட்டாவது வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தியானம் பண்றதுக்கெல்லாம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து முதல்லலாம் வந்து நீங்க இப்ப இப்ப நிறைய இதுவா மாறி போச்சு உங்களுக்கு எல்லாமே. முதல்லலாம் இருந்த அந்த தியான பயிற்சி எல்லாம் ஆகட்டும், இப்ப எல்லாமே மாறி இப்ப வந்து எதுல வந்து நிக்குது? வெறும் விரதம், உபவாசம், ஆம் தியாகம் பண்றது, பூஜை பண்றது மட்டும் அப்படியே உங்களுக்கு வந்து அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதனால வந்து ரொம்ப அதிகமான பயனை வந்து அடைய முடியாது அப்படிங்கறதுதான். இது மூலியமா இந்த விரதமாகட்டும், உபவாசமாகட்டும், பூஜை மூலியமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய கர்ம நிர்ஜரிக்கு அது அந்த அளவுக்கு கர்ம நிர்ஜர பண்ண முடியாது அப்படிங்கிறதுதான். ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல கூட நம்ம சொல்றோம் வந்து எத விட எதுக்கு இது இதுல கூட பார்க்கிறோம். ஆகமங்கள் என்ன சொல்றாங்க? வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை பண்றத விட ஸ்துதி பண்ணும் பொழுது அதிகமா கர்ம நிர்ஜரை ஆகுது. ஸ்துதி பண்றத விட ஜெபம் பண்ணும்போது அத விட அதிகமா கர்ம நிர்ஜரை ஆகுது. ஜெபம் பண்றத விட தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கர்ம நிர்ஜரை அதிகமா ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு பண்ண முடியாதத வந்து, எது வந்து உங்களுக்கு சாதிக்கக்கூடிய சாதனமா, எது வந்து மீடியமா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தியானம் தான் வந்து இருக்கிறதுலயே வந்து அதிகமான சசக்த ரொம்பவுமே சிறப்பான மாத்தியமா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதாம். அதனால வந்து இப்ப அந்த அந்த எதனால அவர் லைட் ஆகுறாரு அப்படி சொன்னா, அந்த சுக்ல தியானம் பண்ணதுனால தான் அவர் ஆகாச கமன் பண்ற அளவுக்கு அந்த பரம அவதாரிக சரீரம் அந்த அளவுக்கு லேசா போகுது. சோ உச்சகட்டமா அந்த மாதிரி தியானம் மூலியமா உச்சகட்டமா அந்த மாதிரி பலனை அடைய முடியும் அப்படிங்கிற பொழுது அவங்கவுங்க இதுல வந்து எந்தெந்த அளவுக்கு பண்ண முடியும் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாதனை பண்ணிக்கிறதுக்கும் கர்ம நிர்ஜரை பண்றதுக்கும் உங்களுக்கு பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதா. இது மூலியமா இந்த மாதிரி தர்ம தியானம் பண்றது மூலியமா கூட நம்மளால வந்து அதுல நிறைய பெனிஃபிட்டா பாத்துக்க முடியும் அப்படிங்கறதுதான். சோ ஒரு வாழ்க்கையை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா பகவானுடைய வாழ்க்கையை பாக்குறோம், அவர் எது மூலியமா அதை அடையறாருன்னு பாக்குறோம். அப்ப அந்த சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படி போது. சோ அந்த சிறப்பை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாதான், அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாதான் அந்த லைன்ல நம்மளால வர முடியும் அப்படிங்கறதான். வெறும் தீர்த்தங்கருக்கு கதைங்கிறதோ இல்ல தீர்த்தங்கருக்கு இவ்வளவு அதிசயங்கள் இருக்குன்னு லிஸ்ட் போடுறதுலயோ இல்ல. சோ தீர்த்தங்கரை பத்தி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு ஒரு அதிசயம் பத்தி படிக்கும்போது இவங்க எதனால இப்படி அடைஞ்சாங்க, எது மூலியமா இந்த அதிசயம் அவங்களுக்கு வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அப்ப அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமும் நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறது நம்மளும் கத்துக்கணும் அப்படிங்கறோம். சோ கர்ம அதிகமா நிர்ஜரி ஆவதுக்கு காரணமா இருக்கு அந்த தியானம் மூலியமா தான் அவர் வந்து ககன விகாரி ஆகுறாரு அப்படிங்கிற பொழுது, ஆகாச மார்க்கமா இது விகாரம் பண்ண முடியுது அப்படிங்கிற பொழுது நம்மளுமே வந்து அந்த மாதிரி தர்ம தியானம் பண்ணலாம். ஓரளவுக்கு நம்மளால வந்து அதுல நிறைய கர்ம நிர்ஜரியும் சரி மத்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து அதுல பண்ண முடியும். மோட்ச மார்க்கத்துல இன்னும் மேல மேல போறதுக்கான அந்த இதுவா அது வந்து இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். அதனால வந்து சித்தகதி போற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்திலயும் அவங்க தியானம் வந்து அவங்களுக்கு இதுவாக ஆகதான் எவ்வளவு அவங்க தியானத்துல வந்து ரொம்ப ஆழ்ந்து போக போக தான் அவங்க வந்து அடுத்த கட்டம் வந்து சித்தகதி வரைக்கும் போறாங்க அவங்க. சோ அதனால வந்து தியானம் தான் வந்து அதிக கர்ம நிஜரிக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிற போது யாரும் பூஜை அதெல்லாம் வந்து எந்த கட்டத்துலன்னு சொன்னா முதல்ல ஆரம்ப கட்டத்துல தியானம் பண்ண தெரியாம இருக்கும்பொழுது, தியானம் செய்ய முடியாம இருக்கும்பொழுது முதல்ல ஆரம்ப கட்டத்துல வந்து பூஜை அதெல்லாம் வந்து ஆரம்பிக்கலாம். பூஜை, சுவாத்தியாயம், விரதம் அதெல்லாம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அதுல வந்து தியானத்துக்கும் வந்து நீங்க முயற்சி பண்ணீங்க அப்பதான் உங்களுக்கு வந்து மோட்ச மார்க்கத்துல இதுக்கு அடுத்த பெனிஃபிட்டுக்கும் சரி இல்ல நீங்க உங்களை சரியா வச்சுக்கிறதுக்குமே அது வந்து உதவியா இருக்கும் அப்படிங்கறதுதான். சோ இப்ப அதுல வந்து ககன விகாரியா பாக்குறோம். ஆகாச மார்க்கத்துல சொல்றத பத்தி பேசினாங்க. ஏன் ஆகாசகமன் போறாங்க, அந்த ஆகாசகமன் போறதுக்கு எப்படி அந்த தியானம் மூலியமா அவங்க பண்றாங்க அப்படிங்கறதையும் அவர் வந்து பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து நககேஷ விருத்தியும் சொல்லிட்டாரு. அது வந்து அதுக்கான அந்த செயல்பாடு அங்க
நடக்கல அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து அங்க எதுவுமே உணவு உணவு சம்பந்தப்பட்டது எதுவுமே நடக்கல. சப்தத்தாதுவா அது பரிமளம் ஆகலாங்க. எதுவுமே அந்த உடம்புல நடக்கல அப்படிங்கிற பொழுது, ஏன்னா உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து நகம் கேஸ்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அது 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 ஒரு இதுல வெளியில அனுப்புறது தான் அதெல்லாம் கூட. ஸோ அது இல்லாம வந்து எல்லாமே நின்னு போயிடுது அந்த விடுதியில. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த செயல்பாடு சாப்பாடோ அந்த சப்தத்தாதுவோ பண்ணுறதோ வேஸ்டேஜ் எல்லாம் இதுவரை எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது, ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கல. அந்த அதுக்கான செயல்பாடு அங்க நடக்கல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிழலின்மை. அடுத்த அதிசயம் வந்து பாத்தீங்கன்னா நிழலின்மை பத்தி பேசுறாரு. ஸோ அந்த நிழலின்மைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி வந்து ஏன் வந்து அவருடைய உடம்புல வந்து நிழல் ஏற்படாம இருக்கு. நம்ம சொல்றோம் அவருக்கு நிழல் கிடையாது, நமக்கெல்லாம் நிழல் இருக்கு, அவங்களுக்கு ஏன் வந்து நிழல் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஏன்னு சொன்னா தியானம் மூலியமா அந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது வந்து தேஜஸா அந்த அளவுக்கு அது ஆம் ஒளிர்வு இருக்கு இல்லையா, ரொம்ப ஒளிமயமா இருக்கு அந்த சரீரம் உங்களுக்கு. பரம அவதாரிக சரீரம் எப்படி இருக்கு, ஒளிமயமா இருக்கு உங்களுக்கு. அவ்வளோ முழுமையா அப்படி ஒரு பிரகாசமான உடம்பா அது வந்து இருக்கு. நிழல் எப்ப வந்து உங்களுக்கு வந்து விழும் உங்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு பொருள் இது பண்றோம். ஸோ அந்த பொருள் மேல உங்களுக்கு மேல இருந்து ஏதாவது ஒரு வெளிச்சம் பண்ணும் பொழுது, அந்த பொருளோட பிரகாசத்தை விட மேல இருக்க நம்ம என்ன லைட் இது பண்றோமோ, அந்த லைட்டோட இது வெளிச்சம் வந்து அதிகமா இருந்ததுன்னு சொன்னா, அப்ப அந்த பொருளோட நிழல் வந்து உங்களுக்கு இந்த வேற பக்கத்துல அதுக்கு அதனுடைய நிழல் வந்து விழ முடியும் உங்களுக்கு. ஆனா பகவானுடைய ஒளி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய அந்த உடம்போட ஒளியை விட அந்த உடம்போட பிரகாசத்தை விட வேற எந்த பிரகாசமும் அதை அதை விட கம்மியான பிரகாசம் தான். கேவல ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பரம அவதாரிக சரீரத்துல இருக்கிற அந்த பிரகாசம் தான் இருக்கிறதுலயே வந்து அதிகமான பிரகாசமா இருக்கு. நம்ம பார்க்குற மத்த பிரகாசத்தை மத்ததெல்லாம் உங்களுக்கு குறைவான பிரகாசம் உடையதா தான் இருக்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா உங்களுக்கு நிழல் விழணும்னு சொன்னா எந்த பொருளோட ஆப்ஜெக்டோட நிழல் விழணுமோ அதுக்கு மேல வேற ஒரு பொருளோட அதை விட அதிகமான ஒளி வந்து அது மேல இதுவாகும் போது உங்களுக்கு வந்து அந்த நிழல் வந்து வர முடியும் உங்களுக்கு. சோ பகவானுடைய ஒளி வந்து சூரிய சந்திரன்லாம் ஒண்ணும் இவங்க ஒளிக்கு ஒண்ணு ஈக்குவலே ஆக முடியாது. அதை விட பிரகாசமான உடம்பு இவருக்கு இருக்கு அப்படிங்கிற பொழுது, ஸோ அந்த மத்த ஒளிங்களோட பிரபாவம் வந்து அவருடைய சரீரத்து மேல பட முடியாதுங்கிற போது, எந்த எஃபெக்ட்டும் ஏற்படுத்த முடியாதுங்கிற போது, அது காரணமா தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிழல் வந்து விழாம இருக்கு அப்படிங்கறதாம். ஏன்னா அந்த இது பண்ணி பண்ணி உங்களுக்கு தபம் பண்ணி பண்ணி தியானம் பண்ணி பண்ணி அந்த உடம்புல வந்து சாதாரணமாக கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேஜஸ் வந்து கூடிட்டே போறத பார்க்க முடியும் உங்களுக்கு. அவ்வளவு தவமும் அந்த இதுவும் அவங்களுக்கு தியானமும் அதிகமாக ஆக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உடம்புல அந்த அந்த ஒளியும் இல்ல அந்த தேஜஸும் பார்க்க முடியும். நம்ம சாதாரண இவங்களை கூட பார்க்க முடியும். நீங்க ஆரம்ப கட்டத்துல இருக்கிற ஒரு சாது பரமேஸ்வரியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இனிஷியலா இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி அவங்க வந்து தியானத்துல மூழ்கி மூழ்கி நிறைய அவங்க அதுல சாதனை பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்க கிட்ட வந்து ஒரு தேஜஸ் நம்மளால பார்க்க முடியும் நம்மளால. சோ அதே மாதிரி அது உச்சகட்டமா பார்த்தோம்னு சொன்னா அந்த தியானம் மூலியமா அந்த காந்தி வந்து அதிகமாகி அதிகமாகி எங்க உச்சகட்டம் அடையுதுன்னு பாத்தீங்கன்னா அரகந்த பகவான் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா உச்சகட்டமா இருக்கு. சோ அந்த அளவுக்கு பிரகாசம் அந்த உடம்புல வந்து ஏற்படுது அப்படிங்கிற பொழுது அதுக்கு வந்து நிழல் ஏற்படுத்த அது நிழல் ஏற்படுத்த மத்த பிரகாசம் அதை விட அதிகமா இல்லை அப்படிங்கறதா அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிழல் ஏற்படுத்த முடியாததா ஆயிடுது. அதனால அவருடைய சரீரத்துல வந்து நிழல் வந்து ஏற்படுறது இல்ல அப்படிங்கறதா. ஸோ அதனால ஏன் வந்து உங்களுக்கு அந்த நிழல் ஏற்படாம இருக்குது. நம்ம வந்து நிழல் ஏற்படாத நிழல் ஏற்படா நம்ம வந்து இதெல்லாம் வந்து யாரோ தூக்கி கொடுத்தா மாதிரி யாரோ ஒருத்தர் இது பண்ணாம நம்ம வந்து திங்க் பண்றோம். அது இல்ல. ஸோ அவங்க தவம் மூலியமாவும் அவங்க தியானம் மூலியமாவும் யோகம் மூலியமாவும் அவங்களுடைய அந்த சயம் இந்திரிய சயம் இந்த சயம் எல்லா பிராணி சயம்லாம் அவங்க பண்ற அந்த தபம் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் இது. அப்ப அவங்க என்ன மாதிரி முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதையும் அங்க வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறோம். ஸோ அதனால வந்து இப்ப நிழல் விழாம இருக்கிறதுக்கு இது வந்து இதே இது சொல்ற போட்டோகிராஃபில கூட இந்த இந்த இதுதான் இந்த சிஸ்டம் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்றாங்க. அதனால தான் போட்டோ கேப்சர் பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து லைட் வந்து இது பண்ணி ஃபிளாஷ் பண்ணி அது மேல இது பண்ணும்போது அந்த இது கேப்சர் பண்றதுக்கு போட்டோகிராஃபிலயும் இந்த சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தியும் பேசுறாரு. ஸோ அதனால வந்து பகவானுடைய சரீரத்தை விட சூரிய சந்திரனுடைய பிரகாசம் வந்து
கம்மியா இருக்கு. அதனாலதான் பார்த்தோம்ன்னு சொன்னா பகவானுடைய பரம அவதாரிக சரித்திரம் என்ன சொல்றோம், திவ்ய சரீரம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்றோம் நம்ம. ஏன்னா அதுல அவ்வளோ பிரகாசம், பகவானுடைய பிரகாசம் நம்மளால அவ்வளோ பிரகாசமா இருக்கும் அந்த இது. ஏன்னா அதுக்கு இது எதனால வருது அவங்களுக்கு, அந்த தியானம் மூலியமா அவங்க அந்த சரீரம் அந்த அளவுக்கு பிரகாசமா ஆயிடுது அப்படிங்கறத. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து என்ன ஏற்படுறது இல்ல, நிழல் வந்து ஏற்படுறது இல்ல அப்படிங்கிறதும். ஸோ தியானம் பண்றது மூலியமா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒளிர்ற மாதிரி அதுக்குள்ள ஒரு பிரகாசம் ஏற்படுறதுக்கான இது வருது அப்படிங்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அவ்வளோ வெளிச்சமா இருக்கிறதுனால, அவ்வளோ பிரகாசமா இருக்கிறதுனால தான் சமவசரணத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு லைட் போடுறதுக்கோ இல்ல மத்த வெளிச்சங்களுக்கோ அவசியமே இருக்கிறது. ஏன்னா எவ்வளோ யோஜனை அகலம் ஒரு ஒரு சமவசரணம் அந்தந்த தீர்த்தங்கரனுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி இத்தனை இத்தனை மடங்கு அதிகமான பரப்பளவுல அந்த சமோசரணை இருக்கு. பகவான் நடுவுல மட்டும்தான் இருக்க போறாரு. அப்படி இருந்தாலும் அவ்வளோ தூரத்துக்கும் அந்த ஒளி கிடைக்கிற அளவு அப்படின்னு சொன்னா, அப்ப எவ்வளவு பிரகாசமான அந்த உடம்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சோ அந்த அளவுக்கு அது பிரகாசமா ஆயிடுது அப்படிங்கறதுதான். சோ இது எல்லாமும் உங்களுக்கு வந்து இது இருக்கு. அதனால அங்க வந்து எந்த வித தேவை விளக்குகளுக்கு மத்த விளக்குகளுக்கு அங்க வந்து அவசியமே இல்லாம ஆயிடுது அப்படிங்கறதுதான். சோ அந்த மாதிரி திவ்ய சரீரம், அந்த மாதிரி அதிசயம் அவருக்கு கிடைக்குது. அரகந்த பகவானுக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறது. எது மூலியமா கிடைக்குது, எல்லாமே தியானம் மூலியமா தான் அவருக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறதாம். சோ எதுவுமே வந்து அவங்க ஒன்றும் அது ஜஸ்ட் வந்து சும்மா தூக்கி கொடுக்குற மாதிரி கொடுக்கறதுல இல்ல. சோ அவங்க அட்டைன் பண்றாங்க, ஒன்னொன்னுத்தையும் ஒரு ஒரு கட்டத்திலையும் அந்த விஷயத்த அவங்க அடையிறாங்க, அவங்க தங்களுடைய தபம் மூலியமா அடையிறது அப்படிங்கறதாம். சோ இப்ப அப்படிலாம் நீங்க பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் உங்களால வந்து பகவான் மேல பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த சரியான அது பகவானோட கனெக்ட் பண்ணிக்க முடியாம போறது நமக்கு. சோ பகவானை பத்தி நல்லா தெரிஞ்சதுன்னு சொன்னா நம்மளால தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா கனெக்ட் ஆக முடியும் பகவானோட. சோ அதான் சொல்றாரு, எல்லாமே பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால வந்து இது வந்து நிழல் இல்லாமைக்கு காரணம் அதை சொல்லிட்டாரு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆஹ் இமைகள் வந்து இமை சிமிட்டாம இருக்கிறது இல்லையா. இமை வந்து அவரது வந்து கண்ணு வந்து அவங்களுக்கு இது ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணு மூடுறதே கிடையாது. இமை வந்து இதுவே ஆகாது அவங்களுக்கு. இமையும் சிமிட்ட மாட்டாங்க. எப்பவுமே வந்து இதுவாதான் இருக்கும் அவங்களுக்கு அரகந்த நிலையெல்லாம் அடையும் போது. சோ அதனால வந்து கண்கள் வந்து அது கண் சிமிட்டுறதே வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அது கூட பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானம் தான் அப்படின்னு சொல்றாரு. கண் சிமிட்டாம இருக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்திரியம் அங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் இந்திரியோட இதுவே தேவையில்லை உங்களுக்கு. ஆத்ம பலமே அதிகமாயிட்டு அப்படிங்கிற பொழுது அந்த ஞானத்தினுடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கூர்மையும் அந்த கவனமும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கூர்மையா ஆயிடுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இதுவா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது இமைக்கவே அவசியமே இல்லாம உங்களால ரொம்ப நாளைக்கு வந்து அது இமைக்கவே முடியாம இருக்கும். சோ சாதாரணவங்களுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கூட வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்க கண்ணுக்கு வந்து உங்க கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு செகண்ட்ஸ்க்கு உங்களால வந்து கண்ணை வந்து இமைக்காம நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு நாள் உங்களுக்கு கண் இமைக்காம இருக்க முடியும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நேரம் இமைக்காம இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சோ அதுக்கு வந்து நம்ம இந்த இது இமைக்காம இருக்கிறது பார்த்தோம்னு சொன்னா சாதாரணமா நம்ம இப்ப பிரதமான யுகத்தை கதையில கூட படிச்சோம். கதையில எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஆதிநாத சுவாமி கதை. யுக ஆரம்பத்துல பரதனும் பாத்தீங்கன்னா பாகுபலியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு யுத்தத்துல திருஷ்டி யுத்தம்னு ஒண்ணு பண்றாங்க. அங்க என்ன பண்றாங்க, இதே மாதிரிதான் பார்வை ஒருத்தர் பார்க்கும்போது யாரு எவ்வளவு நாழி கண் சிமிட்டாம இருக்காங்களோ அவங்கதான் ஜெயிச்சவங்களா சொல்றாங்க. சோ அப்ப எப்படி முடியுது அவங்களுக்குன்னா, சோ அப்ப அவங்க அந்த இது இருக்கு இல்லையா, அந்த உடம்புல அந்த வலிமை இருக்கும்போதுதான் அவங்களால அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கும்போதுதான் அவங்களால வந்து அந்த கண் சிமிட்டாம ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும் அப்படிங்கறதான். அதனால வந்து அதுக்கு அவர் சொன்னாரு, ஒரு விரலை வந்து உங்க கண்ணுக்கு நேரா வச்சுட்டு நீங்க வந்து இமை அசைக்காம நீங்க வந்து அந்த கட்டை விரலை வந்து உங்களுக்கு கண்ணுக்கு நேராவோ ஏதோ இது வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து கண் இமைக்காம வந்து எவ்வளவு நாழி பார்க்க முடியும். ரொம்ப நாளி இமைக்காம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுல தண்ணி வந்துடும் உங்களுக்கு. சோ அதனால வந்து இமைக்காம பாக்குறதுக்கான அந்த பிராக்டிஸ் பண்ணா அது உங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து பயிற்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. சோ அதை பயிற்சி பண்ணும்போது நீங்க வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரும் உங்களால வந்து அதிகமாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ இது மாதிரி பகவானுக்கு மட்டும் இல்ல, கேவல ஞானம் வந்ததுக்கு பட்சத்துல
தேவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கண் சிமிட்டுறது அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மனுஷங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கண்ணு வந்து இது பண்றது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனந்த பலம் வந்துருச்சு அவருக்கு. அனந்த சதுஷ்டயம் வரும்பொழுது அனந்த பலமும் அவருக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கண் சிமிட்டல் அதெல்லாம் வந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுது. யார் பலவீனமா இருக்கமோ, உடம்புல அந்த அளவுக்கு பலம் இல்லை அப்படிங்கிற போதுதான் இந்த கண் சிமிட்டல் எல்லாமும் நடக்குது அப்படி. இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோக விஞ்ஞானம் தான் அப்படின்னு சொல்றாரு அவரு. இதுவும் ஒரு சயின்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அந்த தியானத்துல அந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா, அந்த ஞானம் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கூர்மை அடையும் பொழுது, கண்ண வந்து இது பண்றதுக்கான அவசியம் இல்லாம போயிடுது. அது அப்படியே ஸ்டடியா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால ஒவ்வொரு அதிசயத்துக்கு இருக்கிறது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த யோகம், அந்த சயின்ஸ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பகவான் கூட அந்த மாரி பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ நீங்க கோயிலுக்கு போறீங்க. ஸோ நீங்க வந்து வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். நேரா போய் பகவானுக்கு உட்கார்ந்துக்கிறீங்க நிக்கிறீங்களோ, எது முடியுதோ பார்த்துட்டு, உங்களுடைய பார்வை வந்து எங்க இருக்கணும்? பகவானுடைய அ கண்ல. அவருடைய திருஷ்டி, அவருடைய பார்வை மேல. ஸோ உட்கார்ந்து கொஞ்ச நாழி வந்து நீங்க அந்த இது மேல உங்க திருஷ்டிய வைங்க. எவ்வளவு நாழி நிக்க முடியுதுன்னு பாருங்க. வேற எங்கேயும் அசைய வேண்டாம். ஒரு பகவானை எதிர போய் நின்னுட்டு பார்க்கறதுக்கான முயற்சி உங்களால எவ்வளவு நாழி உங்களால வந்து பகவான அசைக்காம பார்க்க முடியுதுன்னு பாருங்க. சோ அத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கூட அங்கேயும் வந்து நமக்கு வந்து அது உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சோ இதெல்லாம் வந்து நீங்க தியானம் பண்றதுக்கோ, இல்ல நீங்க அதுக்கப்புறம் சாதனையில இது பண்றதுக்கோ, அந்த கான்சன்ட்ரேஷன் அப்ப அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்கிரீஸ் ஆகும்போது நீங்க ஜெபம் பண்றதுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். தியானம் பண்றதுக்கும் அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த திருஷ்டிய பார்க்கிறது அப்படிங்கிறத பார்த்து சொல்லும்போது, அவரு என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அதாவது அம் குண்டல்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிநாத சுவாமி படே பாபா வந்து பழைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க இல்லையா? ஸோ அது மாத்துன பொழுது மாத்திட்டாங்க. அது நடந்துடுச்சு. அவர் புது இடத்துல கொண்டு வந்து, அந்த புது இடத்துல சுவாமிய வந்து வே இது பண்ணிட்டாங்க. பிரதிஷ்டை பண்றதுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா அவர் போய் பார்க்குறாரு. பகவான பார்க்கறதுக்கு எல்லா சங்கத்தோட எல்லா மகாராஜி, ஆச்சாஷி எல்லாரும் போறாங்க. மேல போய் பார்க்கறதுக்கு போறாங்க. அப்ப இவரும் சொல்றாரு, நானும் வந்து ஆச்சாஷியோட கூட போனேன். அவர் பக்கத்துல இருந்துட்டு இருந்தேன் அப்படின்றாரு. ஸோ அப்ப போம்போது இவரு போனோனே ஆச்சாஷி என்ன பண்றாருன்னு சொன்னா, நேரா பகவானுடைய பார்வையே வந்து பார்த்துட்டே இருந்தாராம். அவரு பகவான பார்த்துட்டு இருந்தாரு. இவரு ஆச்சாஷிய பார்த்துட்டு இருந்தாரு. இவரு என்ன பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் நின்னுட்டே இருந்தேன். அவர் வந்து அந்த இதுவே பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவரே சொன்னாரு, இந்த மாதிரி பார்க்கும்போது வேற எங்கேயும் பார்க்காம திருஷ்டிய மட்டுமே பார்க்க ஆரம்பி அப்படி சொன்னாராம். சரி அப்படி சொல்லிட்டு இவருமே வந்து ஆச்சாஷி பார்க்குற மாரி இவருமே வந்து பகவானுடைய திருஷ்டிய மட்டும் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சாரு. ஸோ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்து நான் வந்து கத்துக்கிட்டேன். அப்ப பகவான வந்து நேரடியா அந்த அவருடைய கண்கள்ல நேரா நான் அவருடைய பார்வை. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது, சரி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அப்போ கிடைக்கிற உங்களுக்கு அந்த அனுபவம். ஸோ இப்ப பகவான எப்ப பார்த்தோம் அப்படின்னாலுமே, அந்த மாதிரி பகவானுடைய திருஷ்டிய பார்க்கறதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னாரு. அதிலிருந்து நானும் வந்து இந்த திருஷ்டிய பார்க்கறதுக்கு அ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து கண்ணோட அந்த ஒரு நேத்திர ஜோதி அதாவது அந்த அம் கண்ணோட விஷன் பவர வந்து உங்களால வந்து அதிகமாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ அந்த மாதிரி நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால வந்து அதுவுமே வந்து ஸோ எதனால வந்து அந்த கண் இமைக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னால அவருக்கு அந்த அத்துள்ள பலம் வந்திருப்பது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த கூர்மை வந்துரும் ஞானத்துல அந்த அளவுக்கு கூர்மை வந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த இந்திரியங்களுடைய அந்த இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அசைவுகளுக்கும் அந்த செயல்பாடுக்கும் தேவையில்லாம போதுங்கிற பொழுது அவங்களுக்கு அந்த கண் சிமிட்டுற அந்த கண் சிமிட்டல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண் இமைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாம ஆகுது அப்படிங்கிறது. அடுத்த அதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சத்துர்முகம். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுதான் விஞ்ஞானம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏன் வந்து ஒரு பகவானுடைய முகம் என்னமோ ஒரு முகம் தான். ஆனா நம்ம எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த பக்கம் தான் பகவானுடைய முகம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து
தெரியுது. சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய ஆபா மண்டலம். சோ பகவானுக்கான அந்த ஆபா மண்டலம் காரணமா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சமோசனத்துல இருக்கிற பிரகாசம் காரணமா, அவருடைய ஆபா மண்டலம் காரணமா தான் நீங்க எந்த பக்கம் போய் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கூட, உங்களுக்கு வந்து அந்த பக்கம் முகம் இருக்கிற மாதிரி தெரியறதுக்கான காரணம் இருக்கு அப்படிங்கிறது தான். பகவான் என்னமோ பார்த்தீங்கன்னு சொன்னா, சமவசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நார்த் ஃபேசிங். ஒண்ணு வடக்கு பக்கம் பார்த்த முகமா இருக்கும். இல்லன்னு சொன்னா கிழக்கு பார்த்ததா இருக்கும் அப்படிங்கிறதாம். ஸோ ஆனா நமக்கு பார்க்கும்போது நீங்க எந்த பக்கம் இருந்து போய் பார்த்தீங்க அப்படின்னாலும், நமக்கு வந்து தெரியுது எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு அந்த பக்கம் தான் நமக்கு வந்து ஏன்னா நமக்கு ஒரு டவுட் வந்துரும். நம்ம பார்க்குற பக்கம் சரியா? இந்த பக்கம் தான் முகம் இருக்கா? இந்த நீங்க என்னதான் சுத்தி சுத்தி வந்து எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும், எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து முகம் இருக்கிற மாதிரி நீங்க எந்த பக்கம் போய் நின்னீங்கனாலும் அந்த பக்கம் அவர் பார்க்குற மாரி, நம்மள பார்க்குற மாரி ஒரு இது தோணும் நமக்கு. சோ அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சமவசனத்துல இருக்கிற பிரகாசமும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆபா மண்டலம் தான் வந்து அதுக்கு காரணமா இருக்கு. அந்த அளவுக்கு பிரகாசம் அந்த முகம் வந்து அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறதுனால, சோ அப்ப உங்களுக்கு வந்து எந்த பக்கம் பார்த்தாலுமே அந்த முகம் வந்து நமக்கு வந்து தெரியிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அதுல வந்து அவங்க கிழக்கு பார்த்தோ இல்ல வடக்கு. அதனால தான் வந்து பொதுவா நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து தியானம் பண்ணும்போதோ, இல்ல அ சாமாயிகம் அதெல்லாம் பண்றதுக்குலாம் உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கோ, இல்ல ஈஸ்ட் ஃபேஸிங்கோ உட்காந்து பண்ண சொல்றதுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆத்ம பிரதேசம்லாம் கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈவன் வந்து இது பண்ணும்போதெல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ ச என்ன சொல்றது? சமுத்காதம் செய்யும்போது கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஈஸ்ட் ஃபேசிங் இருந்தாலும் சரி, நார்த் ஃபேசிங்ல ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது பரவறதுல வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்து அதுல அந்த உருவ அமைப்புல கொஞ்சம் வித்தியாசம்லாம் வரும் உங்களுக்கு. அவரு அது பண்ணும்பொழுது, சமுத்காதம் பண்ணும்பொழுது. ஆனா பாக்குறதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா, அவாமண்டலம் காரணமா உங்களுக்கு எந்த பக்கம் பாத்தீங்கனாலுமே பகவானுடைய மூஞ்சி வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறதாம். சோ அந்த ஆக்கிருதியில வித்தியாசம் வரும். அவர் வடக்கு பார்த்து இருக்காருன்னு சொன்னா, அப்ப நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இதுல வந்து வேற மாதிரி இருக்கு. கிழக்கு பார்க்கும்போது அதுக்கான இது எல்லாமே உங்களுக்கு இதுலலாம் அந்த கணக்கு அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆகமங்கள்ல உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதாம். ஆனா நம்ம வந்து இது எப்படி அது எப்படி நோண்டிட்டு இருக்காம, நமக்கு என்னன்னா பகவான் வந்து என்ன மாதிரி செஞ்சிருக்காரோ, அத அப்படியே நம்ம வந்து என்ன பண்றது? ஃபாலோ பண்றது, அத வந்து பின்பற்றுறது அப்படிங்கிறது தான் நமக்கு இதுவா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா சுப்ரீம் பவரே வந்து அந்த மாதிரி செய்யறாரு அப்படிங்கிற பொழுது, நாமும் அதே மாதிரி பண்றது தான் நமக்கு வந்து இதுவே தவிர, அதுல வந்து வந்து இந்த பக்கம் இருந்தான்னு, அந்த பக்கம் இருந்தான்னு, சோ இந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் அந்த பக்கம் உட்கார்ந்து பண்ணும்பொழுது அவரால இத அடைஞ்சிருக்க முடியுது. அவருடைய முகம் அந்த மாரி இருந்திருக்கு. அவர் தியானம் பண்றது ஒண்ணு இந்த பக்கம் பண்றாங்க, இல்ல அந்த பக்கம் பண்றாங்க. அப்படிங்கிற பொழுது, சோ அதுல வந்து அவங்களால வந்து சாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற பொழுது, அது போதும் எனக்கு. அதுவே எனக்கும் நானும் அதே மாரி சாதனை பண்ணணும்னு நினைச்சேன்னா, நம்மளும் அதையே ப பின்பற்றதுக்கான வழிய வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான். அதனால பகவான் என்ன சொன்னாரோ, அதுபடி நாமளும் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால ஏன்னா 4 பக்கமும் அந்த முகம் தெரியற மாரி இருக்கிறதுனால தான், நீங்க சமோசானம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது. அமைப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? வட்டமான அமைப்பா இருக்கு. பகவான் ஒரு பக்கம் தான் பார்த்து இருக்க போறாரு. ஒண்ணு வடக்கு பக்கம் பார்த்து இருக்க போறாரு, இல்லாட்டி கிழக்கு பக்கம் பார்த்து இருக்க போறாரு. சமோசானம் எப்படி இருக்கு? 12 சபை வட்டமா இருக்கும். ஆனா எல்லாருக்குமே எந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கவங்களுக்கும், அந்த பக்கம் தான் அவங்களுக்கு முகம் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எல்லாரும் பகவான் மூஞ்ச பார்க்குற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பகவானுடைய அந்த சக்தி வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அனந்த சக்தி காரணமா, அந்த தியானத்தினால, யோகத்தினால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி சக்தி வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அதனால வந்து சாதாரண யோகி கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சம் ஈவன் வந்து நீங்க சாதாரண லைஃப்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் வந்து அந்த மோட்ச மார்க்கத்துல இருக்காங்களோ, சாது பரமரிஷிகள்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதாரண யோகியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நீங்க குளோசரா போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசினாவோ, இல்ல அவங்க கிட்ட இது பண்ணி பார்த்தலாம், அந்த பார்வையில ஒரு ஆக்கர்ஷன் சக்திய உங்களால வந்து உணர முடியும். எதுவுமே அவங்க சொல்றத கேட்கறதுக்கோ, இல்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ சாதாரண யோகி கிட்டயே உங்களால வந்து அந்த ஃபீலிங் வர முடியும், அந்த சக்திய பார்க்க முடியும் அப்படிங்கிற பொழுது, ஒரு பரமயோகியா இருக்க பகவான பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு அந்த சக்தியும், அந்த ஈர்ப்பும் இல்லாம போகும். கண்டிப்பா அது வந்து இருக்கும் அப்படிங்கிறது. அதனால எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும், அவர் பகவான் வந்து உங்களுக்கு தெரிவாரு அப்படிங்கிற நம்மள பார்க்குற மாரி தான் அது இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால வந்து சோ அது இதுக்கும் அது மாரி தான் உங்களுக்கு வந்து ஆ காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு?
இது வந்து 4 பக்கத்துக்கான இது. ஸோ அது 4 முகமா இருக்கிறதுக்கான அதிசயம் பத்தியும் அதுதான் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு தியான பயிற்சி வந்து ஒண்ணு சொன்னாரு. அவர் எப்படி வந்து தியானம் அரிஹன் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பகவான் மாரியே நல்லா வந்து ஆசன உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அந்த வலது கை, இடது கைலாம் இருக்குல்ல, ஸோ அந்த கை வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கணும். ஆனா 2ம் வந்து டச் ஆகக்கூடாது. நாபிக்கு கொஞ்சம் இது தள்ளி, மேல கீழலாம் இல்ல. நாபிக்கு கொஞ்சம் இதுவா, அந்த இடத்துல வந்து நீங்க கைய வந்து ஒண்ணோட ஒண்ணு உராசாம, வலது கை, இடது கையும் ஒண்ணோட ஒண்ணு உராசாம, பகவான் வந்து என்ன மாதிரி இதுல உருவத்துல என்ன மாதிரி இதுல உட்கார்ந்துருக்காரோ, அதே மாதிரி உட்கார்ந்து நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப கூட அப்பவும் நீங்க ஒண்ணு அந்த மாதிரி பொசிஷன்ல மட்டும், அந்த அமைப்புல மட்டும் அது அந்த மாதிரி எப்படி உட்கார்ந்துருக்காரோ, அதே மாதிரி உட்கார்ந்துட்டு உங்களுடைய சுவாசத்த வந்து கவனிங்க. ஸோ அப்ப அது வந்து 27 தடவ அத வந்து கவனிங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி பகவான் என்ன இதுல வந்து எப்படி ஒரு அந்த அந்த இது பண்ணாரோ, அது மாதிரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அந்த 27 தடவ நீங்க பகவான் கிட்ட போய் உட்காரும்போதோ, இல்ல மத்த நீங்க பகவான பார்த்துட்டு வந்து வீட்ல இருக்கும்போது கூட, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, அப்ப வந்து இந்த மாதிரி கையெல்லாம் வந்து அவர் எப்படி என்ன முத்திரையில உட்கார்ந்திருக்காரோ பகவான், என்ன மாரி முத்திரையில உட்கார்ந்திருக்காரோ, அதே மாதிரி நீங்களும் உட்கார்ந்து அந்த மாதிரி சுவாச பயிற்சிய பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அது தியானத்துக்கு இவர் சொன்னது எல்லாமே இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தியானத்த பிராக்டிஸ் பண்றதுக்கான சில விஷயங்கள அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் வந்து யார் யாருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, அந்த தியான பயிற்சிய வந்து பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் வந்து பகவான் முத்திரை எந்த முத்திரையில உட்கார்ந்துருக்காரோ அந்த முத்திரைப்படி அதை பண்ணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கு வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவல ஞானத்தினுடைய 10 அதிசயம். ஸோ எல்லாமே இந்த 10 அதிசயம் வந்து பார்த்தீங்கன்னா எது மூலியமா உங்களுக்கு நடக்குதுன்னு சொல்றாரு அவரு. எல்லாமே உங்களுக்கு வந்து தியானம் மூலியமாவும் யோகம் மூலியமா தான் அந்த 10 அதிசயமும் அது மூலியமா அடைஞ்ச விஷயங்கள் தான் ஒன்னொண்ணுமே. இது வந்து பிறப்பதிசயம் வந்து சிலதெல்லாம் தேவகிருத்த அதிசயம்லாம் சொல்றோம். சிலதெல்லாம் பிறக்கும் போதே இருந்த அதிசயம் சொல்றோம். ஸோ பிறக்கும் போதே இருக்கிற அதிசயம் கூட அது முன்னாடி பண்ணதனுடைய இது காலமா தான் அதுவும் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கேயும் அவங்க இந்த இதுலயும் வந்து அவங்க தியானம் பண்ற போது ஸோ இந்த பிறவில அவங்க எந்த அளவுக்கு அவங்க தியானத்திலையும் யோகத்திலையும் இன்வால்வ் ஆறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க சரீரத்துல வந்து தூய்மை அடைகிறாங்களோ, எந்த அளவுக்கு மனசுத்தி ஆகுதோ, விசுத்தி அதிகமாக அதிகமாக அவங்க என்னென்னதெல்லாம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் இந்த 10 அதிசய பத்தியும் அவர் வந்து கேவல ஞான அதிசயத்துல பேசுறத பத்தி சொன்னாரு. ஸோ அதுல 2, 3 விஷயம் சொல்லியிருக்காரு. கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கும் சரி, இல்ல தியானம் பண்றதுக்கான இந்த பயிற்சிக்கும் சரி. ஸோ எல்லாருமே பூஜை எல்லாமே பண்ணா அப்படின்னா கூட, பூஜை பண்றோம், விரதம் இருக்கிறோம், உபவாசம் இருந்தது அப்படின்னா கூட, எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ, அப்பல்லாம் அட்லீஸ்ட் தினம் வந்து ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷமாவது தியானத்த வந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாரு அவரு. அதனால அத பண்ணுங்க. அதுலயும் கர்ம நெஜரியும் அதிகமாக முடியும். எல்லாத்த விட கர்ம நெஜரி அதுல தான் உங்களுக்கு வந்து அதிகமாக முடியும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னதா இருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அம் 12வது 16வது அ காத்தை. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அது டைட்டில் வந்து என்ன குடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்ததாயி ஸ்துதி. ஸோ என்ன சொல்றது? ஆனந்தமா இருக்கிறது. ஆனந்தமயமான ஸ்துதி அப்படி சொல்றாரு. சரி ஏன்னா இப்ப வந்து அவர் வந்து ஜன்மாபிஷேகத்தும்போது, ஸோ ஜன்ம கல்யாணத்துக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இதுல சொல்றாரு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல வந்து கர்ப்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரத்ன விருஷ்டி பத்தி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கேவல ஞானத்துக்கு வந்துட்டாரு. ஸோ கேவல ஞானம் பத்தி பேசினாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 16வது பாடல்ல ஜன்மம் சமயத்துல ஜன்மாபிஷேகம் பண்ணும்போது அந்த அந்த கல்யாணம் போது ஜன்ம கல்யாணத்துக்கு போது நடக்கிற அந்த சிறப்பான அம்சத்துல ஒரு குறிப்பிட்ட அம்சம் இது மட்டும் இங்க வந்து பேசுறாரு அவரு. ஜென்ம சமயத்துல நடக்கிறது போது. ஸோ அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ சிறப்பான நிகழ்வுகள் நடக்குது. பகவான் பிறக்கும்போது கூட என்ன மாதிரி இதெல்லாம் அவருக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் சொல்றாரு. அதுல வந்து பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சமஸ்கிருத பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, "ஜன்ம க்ஷணே பிரதீத்த பர்வத மந்தராக்யே சௌதர்ம தேவ விஹித ஸ்னபனோபசாரே ஆனந்தன் ஆனந்த நிர்பர ரசேன சுவிஸ்மிதः சன் வீரம் சக்கார தவ நாம சுரேந்திர முக்கியக." அடுத்துக்கு அதுக்கு ஹிந்தி இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, "ஜன்ம சமய பர் மந்தர மேரு पर्वत जो विख्यात रहा जिस पर ही सौधर्म इंद्र ने प्रभु का कर अभिषेक कहा वीर
आपका नाम यही शुभ धरती पर विख्यात रहे हो, आनंदित विस्मित होकर देवों को देवों के भी இந்திர கஹே அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல எப்படி ஆனந்தம் அடைஞ்சாங்க, எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, பகவான் பிறந்த போது இவங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத. அதுல வந்து பகவானுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, மகாவீர சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 பேர் இருக்கு அவருக்கு. வீர, மகாவீர, அதிவீர, சன்மதி, வர்தமான அப்படிங்கிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வர்தமானன் அப்படிங்கிற பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரனால சூட்டப்படுற பெயரா இருக்கு. ஏன்னா அவர்தான் வந்து குழந்தை இது பண்ணும்போது சொல் பேர் இதெல்லாம் இது பண்றது. நம்ம இதுல வந்து குழந்தை பிறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாம் அது நம்ம சாதாரணமா விவகாரத்துல பண்ணும்போது சம்சாரத்துல வேற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட, பகவானுக்கு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் சுமேரு பருவத்துக்கு குழந்தைய எடுத்துட்டு போய் அங்க ஜன்மாபிஷேகம் பண்ணிட்டு அங்க வந்து அது பகவானுடைய பெயர் வந்து அவர் தான் முதல்ல வந்து சொல்றதா இருக்கு. சோ அவர் சொல்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமானது தான், அந்த பெயர் தான் வந்து இருக்கு அப்படிங்கறதுதான். ஸோ சௌதர்மனால் தான் அந்த முதல்ல அவருக்கு வந்து இந்த பேர் வந்து அவர் மூலியமா தான் அந்த பேர் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜன்மாபிஷேகம் எங்க போய் பண்றாங்க? மேருல போய் பண்றாங்க. ஸோ அந்த மேரு பர்வதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுமேரு பர்வதத்துக்கு மேல. ஸோ அது என்ன மாதிரி பர்வதம்? ரொம்பவுமே சிறப்பான பர்வதமா இருக்கு. இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமான பர்வதம், பூஜ்ய அதான் பூஜைக்குரிய பர்வதமா அது வந்து இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஜைன சாஸ்திரத்துல அந்த மலை எங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற அதனுடைய விசேஷம் பத்திலாம் இருக்கு நமக்கு. ஆனா இன்னைக்கு விஞ்ஞானத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதை பத்தின இது விவரங்கள் வந்து அவங்களால வந்து கண்டிப்பா அதை பத்தி அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. விஞ்ஞானத்தால அதை பத்தி கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கறதுதான். ஸோ சுமேரு பர்வதம் எவ்வளவு உயரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1,00,000 யோஜனை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆஹ் அவ்வளோ யோஜனை இருக்கு உங்களுக்கு. அந்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 யோஜனை அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதாம். அதே மாதிரி வந்து அந்த சூளிக்கா மட்டும், அதாவது அந்த மேல அந்த சுழிக்கான அந்த உச்சி இருக்கு இல்லையா, அது இது வந்து பாத்தீங்கன்னா 40 அந்த 40 லட்சம் அளவுக்கு அதுக்கு வந்து அந்த சூழிக்காவோட அந்த பரப்பளவு அங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 4 இது இருக்கு உங்களுக்கு, 4 வனம் இருக்கு அந்த இதுல உங்களுக்கு வந்து அந்த சுமேரு பருவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்ரசால், நந்தன், சௌமனச, பாண்டுகவனம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. 4 வனம் இருக்கு அதுல. அல்ல அந்த 1,00,000 யோஜனை உயரம் இருக்கிற அந்த சுமேரு பருவத்துல. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாண்டுக வனம் அப்படிங்கிற அந்த வனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற அந்த சிலா அங்க வந்து பாறை சிலா இது இருக்கு உங்களுக்கு. அந்த சிலா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தங்கருக்கான அபிஷேகம் அந்த பாண்டுக வனத்துல இருக்கிற அந்த சிலாலதான் அவருக்கு வந்து தீர்த்தங்கருக்கு அபிஷேகம். வேற எந்த இதுவும் யாருக்கும் அங்க வந்து எதுவும் நடக்கிறது கிடையாது. தீர்த்தங்கர குழந்தைக்கு பாலகனுக்கு மட்டும்தான் அங்க அபிஷேகம் நடக்குது அப்படிங்கறதுதான். சோ அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரித்ம சைத்தாலயங்களும் அங்க வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிற 4 வனங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 பக்கத்துலயும் 4 வனங்கள் 4 வனங்கள் இருக்கு. நான் ஒரு வனத்துக்கும் 4 ஒரு பக்கம் 4 பக்கத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்ரித்ம சைத்தியாலயங்கள் தானா உருவாக்குற சைத்தியாலயங்கள் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறதுதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கமும் நான் ஒண்ணு 4ன்னு போது 4 வனம் பார்க்கும்போது 16 ஜினாலயங்கள் இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு மேருல. சோ ஒரு மேருக்கு வந்து 16 ஜினாலயம் அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து 5 மேருக்கு வரும்போது 2 தீபத்துல 5 மேரு இருக்கு அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து 80 ஜினாலயம் அக்ரித்ம சைத்தியாலயம் இருக்கு. ஒரு ஜினாலயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா 108 ஜினபிம்பம் இருக்கு அப்படிங்கறதான். சோ ஜினபாலகனுக்கு வந்து பிறந்த உடனே இங்க கொண்டு வந்துதான் இந்த சுமேரு பர்வத்துக்கு மேல கொண்டு வந்துதான் சௌதரமேந்திரன் வந்து என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்றதுக்கு கொண்டு வர்றாரு. குழந்தையா இங்கதான் கொண்டு வர்றாரு. யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு யாருக்கும் ஒருத்தருக்கும் வந்து குழந்தை பிறக்குதுன்னு யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க கிடையாது. எல்லாரும் நீங்க வாங்கன்னு குழந்தை பிறந்தத பாக்குறதுக்கு கூப்பிடுறவங்களும் யாரும் கிடையாது. எல்லாம் அவங்கவங்களா வராங்க. எல்லா இடமும் ஒரே கூட்டமா. நம்ம வீட்டுல குழந்தை பிறந்தா நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். சோ எங்களுக்கு இந்த குழந்தை பிறந்துருச்சுங்க, அவங்களுக்கு பிறந்துருச்சுங்க, சோ இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த இன்விடேஷனும் கிடையாது. எந்த இதுவும் கிடையாது. அதுவும் நமக்கு அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சுத்தம் பண்ணி அது வந்து ஒரு இதுக்கு கொண்டு வரதுக்கே நமக்கு வந்து 2, 3 நாள் ஆகும் நமக்கு. ஆனா தீர்த்தங்கர பகவானுக்கு பாத்தீங்கன்னா பிறந்த அன்னைக்கே
அன்னைக்கே சௌதர்மேந்திரன் வந்து அப்பதான் பிறந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு மேல எங்க கொண்டு போறாரு, அவ்வளவு உயரமா இருக்கிற சுமேது பருவத்துக்கு பாண்டுகானத்துல அபிஷேகம் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாரு அவரு. அப்ப வந்து பாருங்க, அது எவ்வளவு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து புண்ணியம். அந்த புண்ணியம் வந்து எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து வரவழைக்குது, என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடத்த வைக்குது அப்படிங்கிறதாம். சௌதர்மேந்திரன் யார் என்ன கூப்பிடுறாங்களா என்ன, நீங்க வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்லாம். இவன் அம்மா அப்பா கூட ஒண்ணுமே தெரியாம இருக்கு. அவங்க பாட்டு வர்றாங்க, அவங்க பாட்டு எடுத்துட்டு போறாங்க, அவங்க பாட்டு அபிஷேகம் பண்றாங்க. அந்த புண்ணியம் அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் வர வைக்குது அப்படிங்கிறதான். ஏன்னா சௌதர்மேந்திரனுக்கு அது வந்து ஒரு நியதியா இருக்கு. அவருக்கு வந்து எங்கெங்க தீர்த்தங்கரர் பிறக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜன்ம அபிஷேகம் பண்றதுக்கு இவர் கண்டிப்பா இவரு தன்னுடைய பரிவாரத்தோட எல்லாரோடையும் இவர் போயிடுவார். இவர் மனைவியோட 4 வரையான 4 நிக்காய தேவர்களும் அங்க வந்து அவருக்கு பின்னாடியே வந்துருவாங்க எல்லாரும். அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாமே ஏன்னா நியமமா அவருக்கு வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால அவர் வந்து பண்றாரு அவருக்கு. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எப்படி அந்த புண்ணியம் வந்து புண்ணியசாலிகளுக்கு எப்படி எல்லாரும் வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வருது, எப்படி அந்த புண்ணியம் காரணமா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்க வைக்க முடியுது அப்படிங்கறதாம். சோ அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சௌதர்மேந்திரனும் இந்த பரியாயத்துல பண்றதுக்கு முன்னாடி வந்து அவரும் புண்ணியம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு சௌதர்மேந்திரனா பிறக்கிறாரு ஒண்ணு. இன்னைக்கு அந்த குழந்தைய முதல்ல கையில தூக்குறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சு அதை எடுத்துட்டு போறதுக்கான பாக்கியம் கிடைக்கிறதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி புண்ணியசாலிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்குமே வந்து என்ன அப்படின்னா அடுத்த பரியாயத்திலேயே அவருக்குமே வந்து என்ன கிடைக்க போகுது, அவருமே வந்து பாக்கியசாலியா தான் இருக்காரு. அவருமே அடுத்த பிறவில அவரும் மோட்சம் போயிடுவாரு. அவருமே அவருக்குமே இந்த ஒரே பரிகாரம் தான். இதுக்கப்புறம் அடுத்த பிறவில பஞ்ச பரியாயமா பிறந்து அவருமே வந்து அப்ப எந்த அளவுக்கு புண்ணியம், தீர்த்தங்கரர் புண்ணியம் என்ன மாதிரி இருக்கு, அவங்களுக்கு சேவை பண்ண வரவங்களுக்கு என்ன மாதிரி புண்ணியம் இருக்கு, அவங்களும் என்ன மாதிரி புண்ணியத்தை அடையறாங்க அப்படின்னு. சௌதர்மேந்திரன் மட்டும் இல்ல, அவங்க மனைவியா இருக்கிற சச்சி மகாதேவி கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுமே அந்த அளவுக்கு பாக்கியசாலி தான். சோ அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, குழந்தை பிறந்தவொடனே வந்து பாக்குறாங்க. அவங்க அந்த குழந்தை சௌதரமேன்ட்ட கொண்டு போய் குடுக்குறாங்க. அந்த அபிஷேகம் பாக்குறாங்க. அவங்களுக்குமே அதே பரியாயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பரியாயத்துல அவங்களுமே வந்து மோட்சம் போயிடுறாங்க. அதே மாதிரி வந்து தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லோக்பால் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆஹ் தக்ஷின் இதுல இருக்கிற அந்த இவனும் அவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேரும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து ஆஹ் தக்ஷிணேந்திரனும் லோக்பாலும் அவங்களுமே அந்த தேவர்களும் பாத்தீங்கன்னா அடுத்த பிறவிலே அவங்களுக்குமே வந்து மோட்சம் அடைஞ்சிடுறாங்க அப்படிங்கறதாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் மோட்சம் போதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து சீக்கிரமா போறாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சசீந்திராணி தான் அவங்க வந்து சீக்கிரமா போறாங்க அப்படிங்கறதாம். சில சமயங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு விட பெண்களுக்கு வந்து அந்த புண்ணியத்தை புண்ணியத்தினுடைய பலன் வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம புருஷர்களை விட பெண்ணுக்கு வந்து புண்ணியம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னு சொன்னா இங்க சௌதர்மேந்திரன் இருக்காரு, சச்சி மகாதேவி இருக்காங்க. 2 பேருமே அவங்கவுங்களுக்கு அடுத்தடுத்த பிறவிக்கு அவங்கவுங்க மோட்சம் பெற்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா சௌதர்மேந்திரனுக்கு முன்னாடியே சச்சிந்திராணி மோட்சம் போயிடுவாங்க. ஏன்னு சொன்னா ஆயுள் அந்த மாதிரி அவங்களுக்கு. சௌதர்மேந்திரனுக்கு ஆயுள் வந்து பாத்தீங்கன்னா 2 கடற்காலத்துக்கும் அதிகமா இருக்கு அவருக்கு. அதே வந்து சச்சிந்திராணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 பல்யம் மட்டும்தான். சோ கடற்கால ஆயுளுக்கும் இந்த பல்யமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேப் வந்து அந்த இடைவெளி வந்து ஜாஸ்தி. ஒரு சௌதர்மேந்திரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சச்சீந்திராணி, ஒரு சச்சீந்திராணிக்கு அப்புறம் ஒரு சச்சீந்திராணிக்கு அப்புறம் நிறைய சச்சீந்திராணி வந்துட்டே இருக்க முடியும். சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து பஞ்ச கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவர் போவார் அவரு. சோ அடுத்த பிரிவுல அவங்க வந்து இதுவாக்கும் போது இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து இது பண்றதுக்குலாம் அவரு போவார். சோ சச்சீந்திராணி முன்னாடியே போயிறாங்க போது. சோ புருஷர்களோட அந்த இடத்துல பார்க்கும்போது புருஷர்களோட பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீக்கு வந்து புண்ணியம் வந்து அது அதிகமா இருக்கிறதாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் அவரு. அதனால வந்து அப்ப சோ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. இதுல இருந்து என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த புண்ணியம், அந்த புண்ணியத்தோட இது பத்தி இது பண்ணிக்கிறதா. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தங்கரோட இணைஞ்சிருக்காங்களோ அந்த அந்த புண்ணிய ஆத்மாவோட யார் யாருக்கெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கல்யாணம், அவங்களுக்கான நன்மையும் சரி, அவங்களுக்கான மோட்சம் கிடைக்கிறதும் அவங்களுக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறதா. யார் அவங்களுடைய அருகாமைய அடைஞ்சிருக்காங்களோ, யார் அவங்க கிட்ட இருக்காங்களோ, அவங்க அருகாமையில் இருக்கிறவங்களாகட்டும் இல்ல அவங்களோட தொடர்புல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா விரைவிலேயே இவர் தீர்த்தங்கிறது இந்த பிறவிலேயே அவருக்கான மோட்சம் கிடைக்க போகுது. அவரோட தொடர்புல இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சீக்கிரமாவே அவங்களுக்கு நல்லது நடக்குது, அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு.
சோ அப்ப அந்த புண்ணியத்தோட அந்த பெருமை, அந்த மகிமையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான். சோ அந்த புண்ணியங்கிறது வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புண்ணியம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு சூழல்ல இருந்து உங்களை வந்து கரை சேர்க்கிறது, ஜிலாத்தை, அதுவும் அதுதான் பண்ணும். உங்களுக்கு வந்து தப்பிக்க வைக்கிறது, அதுவும் புண்ணியம் தான் பண்ண முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான விஷயங்களை கொடுக்கறது எதுன்னு பாத்தீங்கன்னாலும் புண்ணியம் தான் கொடுக்க முடியும். இதே மாதிரி ப பிரதிகூலமான விஷயங்கள்ல இருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதும் எது பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புண்ணியம் தான் உங்களுக்கு செய்ய முடிஞ்சதா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இஷ்டமான விஷயங்களை உங்களுக்கு அடையறதுக்கான இதுவும் எது காரணமா இருக்கும், கிடைக்கிறதுக்கு எது காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த புண்ணியம் தான் உங்களுக்கு வந்து காரணமா இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த புண்ணியத்து மூலியமா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கவும் முடியும், நடத்திக்கவும் முடியும். நல்லது பண்ணிக்கிறதுக்கான இது பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து எது மூலியமா கிடைக்கும், இந்த புண்ணியம் மூலியமா தான் உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கறதுதான். ஆனா வந்து இப்போ புண்ணியத்தினால நமக்கு வந்து எவ்வளவு வந்து லாபம் வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கறது அந்த மகிமையை வந்து இந்த மாதிரி கல்யாணங்கள்ல பார்க்கும்போது, பகவானுடைய பெருமைகளை பார்க்கும்போது நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ ஒரு புண்ணிய ஜீவனோட நம்மளுடைய தொடர்பு இருந்ததுன்னு சொன்னா, ஒருவேளை நமக்கு அந்த நேரத்துக்கு வந்து புண்ணிய கர்மம் இதயத்துல இல்ல அப்படின்னா கூட இந்த புண்ணியம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அவங்களோட தொடர்புல இருக்கும்பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த நேரத்துக்கு நமக்கு புண்ணியம் இல்ல அப்படின்னா கூட புண்ணியம் வந்து என்ன ஆகும், அந்த கர்மம் வந்து உங்களுக்கு உத்தீர்ண ஆகி உங்களுக்கும் அது புண்ணியம் கொடுக்கக்கூடியதா, உங்களதையும் மாத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புண்ணியத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து உங்களுக்கு வந்து தீர்த்தங்களோட இருக்கும், இந்த மாதிரி புண்ணியசாலிகளோட இருக்கும்போது இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவங்களோட அந்த மாதிரி தொடர்புல இருக்கும் பொழுது அது உங்களுக்கான மோட்சத்துக்கும் சரி, உங்களுக்கான நன்மைக்கும் சரி, அது உங்களுக்கு பயனுடையதா, புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். அதனால தீர்த்தங்கிறதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய தீர்த்தமா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறதுதான். அப்போ அந்த புண்ணிய தீர்த்தத்துல வந்து நாமளும் வந்து அதோட அந்த தீர்த்தத்துல நாம நம்மளுடைய இது பண்ணும் பொழுது அது புண்ணியத்தினாலதான் நடக்குது அப்படிங்கறது நம்ம வந்து பகவானுடைய தீர்த்தோட நடக்குது அப்படின்னு சொன்னா எதனால நடக்குது, அவருக்கு அந்த புண்ணியம் இருந்தது அப்படிங்கறதுனாலதான் அவருடைய தீர்த்தமும் அந்த புண்ணியத்தினால்தான் நடக்குது அப்படிங்கறதுனால. சோ நம்ம வந்து எல்லாரும் என்ன சொல்றோம், புண்ணியத்துடைய மகிமையை தெரிஞ்சுக்க, புண்ணியத்துடைய மகிமை புண்ணியமும் பாபமும் ஒண்ணு, புண்ணியம் செய்ய வேண்டாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறோம். அது இல்லை. ஆனா புண்ணியத்தினுடைய மகிமையை நம்ம வந்து புண்ணியம் என்னென்னலாம் கொடுக்க முடியும், எப்படி வந்து அது எல்லாருக்கும் இதுவா இருக்க முடியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான். சோ அதனால வந்து இன்னும் புண்ணியம் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுறாரு. இன்னும் அடுத்த கிளாஸ்ல இன்னும் நிறைய தொடர்ந்ததை பத்தி பேசி பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ புண்ணியம் முக்கியங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அப்புறமா இந்த விளக்கத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஆண்டி, நல்லா இருந்தது, நல்லா புரிஞ்சது. அதிசயத்துக்கு பிஹைண்ட் என்ன விஞ்ஞானம் இருக்குன்றது நல்லா சொன்னார், புரிஞ்சது எல்லாமே. நம்ம வந்து சாதாரணமா நினைச்சுக்கிறோம், வெறும் அதிசயம் அதிசயம் சொல்றோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய முயற்சி, அதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய அந்த இதெல்லாம் இருக்கு இல்ல, அதெல்லாம் எது மூலியமா அவங்க அட்டென்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அது தெரியணும்ல. நம்ம வந்து வெறும் ஒரு மாதிரி எப்படி அந்த விதி வந்து சரியா புரிஞ்சுக்காம நம்ம வந்து சாதாரணமா பண்ணிட்டே இருந்தோம்னு நம்மளால வந்து ஏன் மேல போக முடியாம நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு சொன்னா, நமக்கு எதை பண்ணணும் எப்படி பண்ணுங்கிற அந்த முறை தெரியாம இருக்கிறதுனால நிறைய வந்து சிக்கலாயிடுது நமக்கு. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது தியானம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமா அது பண்ணணும் அப்படிங்கிறது. அவருடைய அந்த 5 இதுவே சொன்ன அந்த அருகம் தியானம் கத்து கொடுத்த அந்த 5 முத்திரை நீங்க டெய்லி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். அவர் வேற ஒரு இதுலயும் சொன்னார், தினமே அதை பண்ணுங்க, உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லாரும் தியானம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கணும் எல்லாரும், அவ்வளவுதான். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. 1+. ஹலோ, அன்மியூட் ஆயிடுச்சு பாருங்க, சொல்லுங்க. ஹலோ அக்கா. அக்கா, ஹலோ அக்கா. ஹலோ, சொல்லுங்கக்கா. ஹலோ, கேக்குது. அவங்க பதில் சொல்லவே இல்லையா? காதுல விடல நீங்க பேசுறோம். ஹலோ ஹலோ அக்கா, நீங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ அக்கா. அக்கா சமயக் தர்ஷன் அக்கா, ஜெய் ஜினேந்திரா. இல்ல ஜெபம் பண்றது, சமயக் தர்ஷனா தியானத்துல சொல்லுமா, வந்து ஜெயின்னு ஜெபம் பண்றது சொல்லுமா. வருமாக்கா?
எனக்கு ஒரு அக்கா டவுட்டுங்கக்கா. ஜபம் இப்போ பண்றது சொல்லுங்கம்மா. பகவான் தீர்த்தகர நாம கர்மத்தோட பிறந்துடுறாரு, இந்திரன் கூட்டிட்டு போயிட்டு இது பண்றாங்க, எல்லாம் ஓகே. அந்த ஜீவனுக்கு நாம இப்ப தீர்த்தங்கரர் ஆக போறோம் அப்படின்னு தெரியுங்களா? அந்த உயிர்க்கா? ஆமா, அந்த உயிருக்கு முன்னாடியே, அதாவது பிறந்த உடனேயே தெரியுமா அதுக்கு நம்ம தீர்த்தங்கரர் ஆக போறோம்? பிறந்த உடனே தெரியாது அப்படின்னா கூட அந்த அதான். சிறப்புகள் எல்லாம் நடக்குது இல்லையா? ஜென்மத்தை ஓகே. கல்யாணம் எல்லாம் பஞ்ச கல்யாணம் பண்றாங்க இல்ல, அவர் ஒரு ஒரு கட்டத்திலயும் பண்றாங்க இல்ல. அது அவங்களுக்கான கல்யாணம் நடக்குது இல்ல, அவங்களுக்கு இப்ப ஜென்ம கல்யாணம் பண்றாங்க, இந்த கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிற பொழுது அவங்க அம்மா அப்பாவுக்கு அது சின்ன குழந்தை இருக்கும்போது தெரியும். ஏன்னா அவருக்கு சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா தான் வரும். உங்களுக்கு யாரு தேவலோகத்துல இருந்தா வரும் அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு உணவே அவங்க அம்மா அப்பா கையில சாப்பிடுற உணவெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தீட்சை எடுக்கிற வரைக்குமே உணவு அவங்களுக்கு தேவலோகத்துல இருந்தா வரும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்க இருந்தா வரும் அவங்களுக்கு. சோ அவங்களுக்கு அந்த புண்ணிய பிரகிருதி அந்த புண்ணியம் இருக்குன்றது தெரியும் அவங்களுக்கு. இப்ப மகாவீரர்லாம் மோட்சம் போயிருக்காரு அப்படின்னா அவர் அந்த தீட்சை எடுக்கிற வரைக்குமே அவங்க அம்மா அப்பாவோட கண்ட்ரோல்லயே இல்ல, அப்படிதானே? கண்ட்ரோல்ல இல்லன்னு கிடையாது. அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க. ஆனா உணவு எல்லாம் தேவலோகத்துல இருந்தா அவருக்கு வரும். உணவு தேவர்கள் கிட்ட இருந்தா வரும் அவருக்கு. தினப்படி உணவு ஆடை எல்லாமே அவர் தீட்சை போற வரைக்குமே அவருக்கு உணவு ஆடை எல்லாமே தேவலோகத்துல இருந்தா வரும் அவருக்கு. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இவ்வளவு நாள் அவரோட புண்ணிய கர்மத்தினால அவங்க அப்பா அம்மாவே எல்லாம் அவாய்ட் பண்றாங்க. அவர் யாருமே அவருக்கு பண்ணவே வேண்டாம். அவரே அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாரு. அவ்வளவு புண்ணியம் சேர்த்துட்டு அவரே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாரு. யாரும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே எல்லாமே அவர் கையில எடுத்துட்டு வந்தாரு. அவர் புண்ணியம் அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டு வந்தாரு அவர். ஈவன் அவர் கர்ப்பத்துக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான், அவங்க அம்மாவுக்கு எந்த வித கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்ப்பத்திலோட பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு சாதாரணமா ஒரு குழந்தை கர்ப்பத்துல இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு சிக்னஸோ இதுவோ ஒரு தாய்க்கு ஏற்படுமோ அது எதுவுமே அவங்க அம்மாவுக்கு எல்லாம் ஏற்பட்டதே கிடையாது. ஒரு அதிர்ச்சியோ ஒரு இதுவோ, அதாவது என்ன சொல்றது, சஸ்பென்ஸா பண்றோம் இல்ல நான் சர்ப்ரைஸ் பண்றேன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எல்லாமே முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே இது பண்ணி எல்லாமே அவருக்காண்டு அவரே எல்லாமே எடுத்துட்டு வர்றது அவர். நோ சர்ப்ரைஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே அவருக்கு தான். சூப்பரா இருந்தது. ஹலோ அக்கா. சமயதர்ஷன் சொல்லுங்கப்பா. சமயதர்ஷன் அக்கா, ஜபம் பண்றது ஒரு தியானத்துல வருமாக்கா? ஜபம் பண்றதுலாம் ஜபம் பண்றது தியானத்துல வராது. கர்ம நிர்ஜரைக்கு கம்பேர் பண்ணும்போது சொல்றாங்க பூஜையை விட உங்களுக்கு கர்ம நிர்ஜரை அதுல அதிகமா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகேக்கா. தியானம்ன்றது நீங்க இந்த அர்க்கம் வியாழம் சொன்னீங்களா, அது மாதிரி பண்றதுதான். அந்த மாதிரி தியானங்கிறது ஒரு பொருள் குறித்த சிந்தனை பண்றது, நீங்க பிராக்டிஸ் பண்றது, இது பண்ண அதுதான் தியானம். ஓகேக்கா ஓகேக்கா. சாமாயிகா பண்ணும்போது பண்றமே சாமாயகம் ஏறக்குறைய தியானமா தான். சாமாயத்துல யாரும் தியானம் பண்றது இல்ல. தியானம் பண்ணும்போது சாமாயத்துல தியானம் பண்றவங்களும் இருக்காங்க, சாமாயத்துல உட்கார்ந்து ஜபம் பண்றவங்களும் இருக்காங்க. சாமாயத்துல தியானம் பண்ண முடியும். தியானமும் ஆனா தியானங்கிறது ஒரு தனிப்பட்டது. சாமாயத்துல தான் பண்ண கூடாது. நீங்க எந்த நேரம் வேணா பண்ண முடியும். தியானங்கிறது நீங்க ஒருமுகப்பட்ட சிந்தனைக்கு நீங்க கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி நீங்க உட்கார்றதுக்கு தான் தியானம் அப்படிங்கிறது. சாமாயகங்கிறது தியானம் கிடையாது. ஆக்சுவலா சாமாயகன்றது சமத்துவ பரிணாமத்தோட நீங்க இது பண்றது. அதுல நிறைய பேர் தியானம் பண்றது இருக்கு, ஜபம் பண்றது இருக்கு. அது அவங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அது பண்ணுவாங்க அந்த டயத்துல. பட் ஆனா தியானங்கிறது அது வேற, சாமாயகங்கிறது வேற. உங்களுக்கு அங்க உங்க பரிணாமம் வேற வச்சுக்கிறது. தியானங்கிறது முழுக்க முழுக்க நீங்க ஒரு பொருள் குறித்து சிந்தனையா வச்சுக்கிறது, அது மட்டும் தியானம் பண்றது. அதுதான். ஓகேக்கா ஓகேக்கா. நன்றிக்கா. ஓகே ஓகே ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. சென்ட் பண்ணிட்டுமா? ஓகே அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்ப்பா. ஓகேமா. எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்ப்பா.